நிழலாதுங்கஸ்தனகிரிதடை சுத்தமுத்தோத்தகிருட்டம் பாரார்த்தம் சம்சுதீஷ் நிழலாதுங்கஸ்தனகிரிதடை சுத்தமுத்தோத்தகிருட்டம் பாரார்த்தம் சம்சுதி சதசர சித்தமத்யாபயத்தி சோச்சிட்டாயாம் ஷஜனிகளிதம் யாவலாத் சித்தபுங்கே கோதாதஸ்யை நமைதமிதம் உயிரேவாஸ்து உயா அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியன்னை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நன்கு. திருவாணிபுரத்துல அவதாரம் பண்ணினவள் ஆண்டாள். கலியுகம் தொடங்கி ஒரு 97, 98வது வருஷத்திலேயே ஒரு நல வருஷத்தில் செவ்வாய்க்கிழமை திருவாடிப்பூர திருநட்சத்திரத்திலே ஆடி மாதத்திலே பூர திருநட்சத்திரத்திலே அவதரித்தவள் ஆண்டாள். அந்த ஆண்டாளுடைய பிரபந்தம் 2, ஒன்று திருப்பாவை, மற்றொன்று நாச்சியார் திருமொழி. ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம் பண்ணினாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம். பெரியாழ்வாருக்கு பெண்பிள்ளையாக அவதரித்தாள். அவள் அவதாரம் பண்ணது ஒரு கர்ப்பவாசம் பண்ணி அவதாரம் பண்ணவில்லை. துளசி வனம் ஒன்று உள்ளது. அந்த துளசி மாடத்துக்கு கீழேதான் சிறு குழந்தை தேஜோரூபியாக ஒரு குழந்தை இருந்தது. பெரியாழ்வார் இங்கிருந்து புஷ்பத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து மாலையாக கொடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய வடகரன் கோயிலுடைய பெரிய பெருமாள், சைன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், படுத்துட்டு இருக்கிற பெருமாள், அந்த பெருமாளுக்கு புஷ்பங்களை தொடுத்து மாலையாக சார்த்தக்கூடிய கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருந்தவர் ஆழ்வார். அவர் அந்த நந்தவனத்துக்கு போனார். குழந்தையை பார்த்தார். அவருக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது. அந்த குழந்தையை எடுத்து வந்து வளர்க்க ஆரம்பித்தார். அந்த குழந்தை 5 வயது குழந்தைதான், அதுக்கு மேல இல்லை. ஆண்டாள்னா இப்போ பெரியவளா இருந்தா அப்படிங்கறதல்ல. 5 வயது குழந்தை கிருஷ்ண அனுபவம் பெற வேண்டும், கண்ணன பெருமானோடு போய் சேர வேண்டும்னு ஆசைப்பட்டாள். நம்ம வீட்டுல குழந்தை எல்லாம் 6 இருந்து 5 வயசுல பெருமாள் போய் நான் போய் சேரணும்னு ஆசைப்படுவாங்க. அது வராது. அந்த குழந்தைக்கு ஞானபக்தி வைராக்கியத்தை ஊட்டி வளர்த்தவர் பெரியாழ்வார். கண்ணனே தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தார். பிரசாதம் கொடுத்தா கண்ணன் அப்படின்னு சொல்லி வளர்த்தார். பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் சொல்லி சொல்லி சிறு குழந்தையிலிருந்தே வளர்த்தார். அவளுக்கு ஒரு 5 வயது இருக்கிற பொழுது பெருமாளை போய் சேரணுங்கிற ஆசை ஏற்பட்டது ஆண்டாள். நம்மளை கேட்டோம்னா விபரீதமான ஆசைன்னு சொல்லிடுவோம். ஆனா அதுதான் வைபவமான ஆசை என்பது அவளுடைய நோக்கு. பகவான் நம்மை பிறப்பித்தார், நாம் அவனை போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஆசையினாலே பார்த்தா நம்ம பகவான் கிருஷ்ணனை போய் நான் சேரணும்னா என்ன பண்றது? ஏன்னா கிருஷ்ணன் என்பவன் அவன் துவாபர யுகத்திலே வாழ்ந்தவன், பகவானுடைய அவதாரம். அவன் துவாபர யுகத்துல வாழ்ந்தவன். அந்த பெருமாளை போய் நான் எப்படி சேர்றது? அந்த காலத்திலே கோபிமார்கள்லாம் இருந்தார்கள். அவர்கள்லாம் கண்ணனே நேரடியாக அனுபவித்தார்கள். அப்ப ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல இருந்தவர்கள் ராமானுஜரை நேரடியா சேவிச்சிருப்பார். ஆனா நமக்கு அந்த பிராப்தம் ஏற்படவில்லை. அதே மாதிரி கிருஷ்ணனை அனுபவித்தவர்கள் கோபிமார்கள். அந்த கோபிமார்கள் நேரடியா பகவானை அனுபவித்திருக்கிறார்கள். நம்மால அது முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்பட்டது ஆண்டாளுக்கு. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் நம்மை பாவித்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஒருத்தரா நம்மளை நினைச்சுக்கணும்னா கிருஷ்ணாவதார தசைக்கே போயிடும். அந்த காலத்துக்கே மனசை ஓடணும். ஏன்னா நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டே இருப்போம், பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கிற போதே நம்மளோட மனசு நேரம் ஒரு திவ்யதேசத்தை நோக்கி போயிடும். ஏன்னா இது நம்ம உடம்பு இங்க இருக்கும், ஆனா நம்மளோட மனசு இங்கேயோ ஓடிப்படுது. அந்த மாதிரி நம்முடைய மனது புத்திகளுடைய முதிர்ச்சியாலே பகவான துவாபர யுகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் தியானம் பண்ண வேண்டும்ங்கிற ஆசை ஏற்பட்டது ஆண்டாள்.
அதுக்குதான் பாவனை அப்படின்னு பேரு. எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு செயற்கை உலகத்திலேயே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு நம்ம இருக்கிறவாளெல்லாம் கேட்க போது, எப்ப பார்த்தாலும் ஏதோ வேலை பண்ணியே உட்காந்துட்டு என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு கேட்போம். இல்லை நம்ம வீட்டிலே பெண்ணோ பிள்ளையோ தனியா உட்காந்து டீ வேலை பார்த்துட்டே இருக்கும். அப்ப நம்ம கேட்போம். அதுவும் அந்த 16-17 வயசுக்கு அதுக்குதான் பெரிய பெண்ணா இருக்கும், பெரிய பிள்ளையா வந்திருக்கும். அப்பதான் அது நம்ம சொல்றதே கேட்காது. அப்ப நம்ம கேட்போம், என்னவோ யோசனை பண்ணிட்டே உட்காந்துருக்கீங்க, மேல பார்த்துட்டே இருக்கீங்க, என்னதான் யோசனை பண்ண போறேன், எந்த நாட்டை பிடிக்க போற நீ அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். அது மாதிரி அந்த குழந்தை கண்ணன் பெருமான நினைத்து பாவிக்க ஆரம்பித்தாள். அதுதான் அந்த பாவனையினுடைய முதிர்ச்சி தான் திருப்பாவும் பாசுரமாக. கண்ணனை போய் சேர முடியாது. அவன் இருந்தது திருவாய்ப்பாடி கோகுலத்துல இருந்தான், அவன் இருந்தது வடக்கே, அது இருந்தது துவாபர யுகத்துல, இவர் இருக்கிறது கலியுகத்துல, இவ இருக்கிறது தெற்க இருக்கா, இவ்வளவு ஒரு பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையா இருக்கா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கா. அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டையும் சேர்க்கணும் இல்லையோ. அதுக்காக அவன் என்ன பண்ணா, பெருமாள் சைன திருக்கோலத்துல படுத்துட்டு இருக்கிற பெருமாள் வடதிருக்கோயிலுடையானைய கண்ணனா நினைச்சுக்கிட்டான். நினைச்சுக்கலாம் இல்ல, நினைச்சுக்கிட்டான். தன்னையே என்ன நினைச்சுக்கிட்டான்னா இடைச்சியாக நினைத்து கொண்டான். தன்னை ஒரு இடைச்சியா நினைச்சுக்கிட்டான். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கோபிமார்கள், அங்க இருக்கக்கூடிய சிறுமிகள், இவரோட தோழிகள் எல்லாரையும் இடைச்சிகளாகவே நினைத்துக் கொண்டாள். இப்படி தன்னை ஒரு இடைச்சியாக நினைத்துக் கொண்டு, பகவானை கிருஷ்ணனாக நினைத்துக் கொண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர திருவாய்ப்பாடியாக நினைத்துக் கொண்டு, தான் கூட இருக்கக்கூடிய தோழிகளை எல்லாம் சிறுமிகளாக, அந்த காலத்தில் இருந்த சிறுமிகளாக நினைத்துக் கொண்டாள். நினைச்சுக்கிட்டு பாடின பாசுரம் தான் 30 பாசுரம். நோன்பு நோன்பு என்று பாவை நோன்பு. பாவைனா பொம்மை. ஒரு பொம்மை மாதிரி பகவானுடைய திருவுருவத்தை அத வடிவத்தை பண்ணி கொண்டு அதை வைத்து பூஜை பண்ணி கொண்டிருந்தாள். அதுதான் பாவை நோன்பு, திருப்பாவை. ஏன் ஓர் எம்பாவாய், நான் இப்படி சொல்லுகிறேன், அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைத்துதான் திருப்பாவைங்கிற 30 பாசுரமே மனதினுடைய முதிர்ச்சி, புத்தியினுடைய முதிர்ச்சி விசேஷம்தான் பாவனா பிரகர்ஷம் அப்படிங்கிறது. அப்படி பாடினதுனால அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, அவளே பார்த்தா இடைச்சிகள் மாதிரியே நடக்க ஆரம்பிச்சுட்டாலாம் ஆண்டாள், இடைச்சிகள் மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டாலாம் ஆண்டாள், இடைச்சி மாதிரியே தலையெல்லாம் கோதி விட்டுக்க ஆரம்பிச்சாலாம், முடிச்சு போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாலாம். அந்த அளவுக்கு பாவனையுடைய முதிர்ச்சி ஏற்பட்டது ஆண்டாளுக்கு. பாசுரங்களை பாடி பகவானை போய் சேர்ந்து அவனோடு கைங்கரியம் பண்ண வேணும் அப்படிங்கிற ஆசை. அதுதான் கைங்கரியம். புருஷார்த்தம் பேரு. பறை பறை பறைன்னு ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கும் அடிக்கடி. அதுதான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு முதல் பாசுரத்திலே சொல்லிவிட்டான். யாரோ ஒருத்தர் தான் நமக்கு கொடுக்கணும், மோட்சத்தை கொடுக்கணும்னா ஒருத்தர் தான் கொடுக்கணும், அவர் நாராயணன் தான் கொடுக்கணும். நாராயணன் கொடுக்க வேண்டும்னு சொல்லி முடிக்கல, நாராயணனே கொடுக்கணும். சரி, நமக்கு கொடுக்கணும்னு சொல்ல, நமக்கே கொடுக்கணும்னு முடிச்சுட்டான். ஆஹா, முதல் 5 பாசுரங்கள் முதல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த எம்பெருமான் நாராயணனுடைய அவதாரம் தான் கிருஷ்ணன் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு முதல் பாசுரம் தொடக்கமாக மார்கழி மாதமே பகவானுக்கு ரொம்ப பிடித்த மாதமாக இருக்கிறபடினால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மாதங்களுக்குள்ள நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன்னு சொன்னபடினா, அதே போல தேவர்களுக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கின்றபடினால், சத்தோத்தரமான காலமாக இருக்கின்றபடினால், வைஷ்ணவ மாசம் என்று கொள்ளப்படுகின்றபடினால், இவ்வளவு காரணம் இருக்கு மார்கழி மாசத்துல அவ ஏன் நோன்பு நோக்காங்கிறது. ஆக நோன்பு நோக்க ஆரம்பித்தாள். நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் தான் நமக்கு பரம்பு கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும், புருஷார்த்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது முதல் பாசுரம். 2ஆம் பாசுரம் நோன்பு நோக்கணும்னா இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு இருக்கும். அந்த கிருத்தியங்கள் அகிருத்தியங்கள்னு 2 விஷயம், இன்னென்ன செய்யலாம் இதென்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னது 2வது பாசுரத்திலே. நாட்காலே எழுந்திருந்து நீராட வேண்டும், பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனுடைய திருவடியை பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஐயமும் பிச்சை மாந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னான். தானங்கள் பண்ண வேண்டும், தர்மங்கள் பண்ண வேண்டும், இதெல்லாம் செய்யணும்னு சொன்னான். செய்யக்கூடாதுன்னு சொன்னது, நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், மையிட்டுக்கு மாட்டோம், மலர் நாங்க சூடிக்க மாட்டோம், தீக்குறளை சென்று போதும்,
வீடு வீடா போய் அக்கப்போர் பண்ண மாட்டோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொன்னது 2வது பாசுரத்திலே. பண்ணுவோம்னு சொன்னது பகவானுடைய திருவடியை பாடுவோம் அப்படின்னு சொன்னது. ஏன் பாடணும்னா, வராக புராணத்தின் போது வராக பெருமான் அவதாரம் பண்ணாரு இல்லையோ, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வராக பெருமானாக ஒரு பன்றியாக அவதாரம் பண்ணி இந்த பூலோகத்தை பூரா உத்தரணம் பண்ணணும்னு பகவான் அவதாரம் பண்ணார். அந்த அவதாரத்தின் போது பிராட்டியை எடுத்துட்டார். பூமியை கொண்டு போய் ஹிரண்யாட்சன் ஒரு ராட்சசம் கொண்டு கடல் கடியில வச்சுட்டான். அப்ப பகவான் அவதாரம் பன்றியா அவதாரம் பண்ணி அவன் தான் தன்னுடைய பிராட்டியை கீழே போய் உத்தரணம் பண்ணிவிட்டார். தன்னுடைய திருத்தொடையில ஏறி அமர்த்தி வச்சுட்டார். வச்சுட்டு அவளுக்கு உபதேசம் பண்ணார். சரி, பிராட்டி கேட்கிறா, என்ன நீர் உத்தரணம் பண்ணி எடுத்துட்டீர், என்ன கொண்டு வந்துட்டீர், மேல கொண்டு வந்துட்டீர். ஆனா லோகத்துல மக்கள் ரொம்ப சம்சாரத்துல திண்டாடிட்டு இருக்காளே, அவர்களை எப்படி மோட்சத்துக்கு கொண்டு செல்லுவது அப்படின்னு கேட்டா பிராட்டி நமக்கா. அப்படி கேட்ட போதுதான் பெருமாள் சொன்னார், மற்றொரு நாள் கலியுகத்தின் பொழுது நீரே ஆண்டாளாக அவதாரம் பண்ணுவீர், அவதாரம் பண்ணி பிரபந்தங்களை பாடுவீர், பாடி எல்லாரையும் பாட வேணும் நோன்பு நோக்க வேணும் என்று உபதேசம் பண்ணுவீர். பண்ண பிற்பாடு எல்லோரும் பகவானுடைய திருவடிகளை வந்து சேருவார்கள் அப்படின்னு சொன்னதுதான். அதனாலதான் பூமி பிராட்டிகளுடைய அம்சமாகவே அவதாரம் பண்ணினவள் ஆண்டாள். அப்ப அவ பண்றா, வாயாலே பாட வேண்டும். பெருமாள் சொல்றார், வராக பெருமாள் வாயால பாடுங்கோ, மனதால சிந்தனம் பண்ணுங்கோ, பெருமாளுக்கு புஷ்பத்தை கொண்டு வந்து சேருங்க. இது பண்ணா போறோம். என்னை வந்து சேருவது ரொம்ப சுலபம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். நிறைய என்னவோ பண்ணணுமா, பூஜை புனஸ்காரங்கள்லாம் நிறைய பண்ணணுமான்னா இந்த 3 பண்ணாலே பூஜை புனஸ்காரம் தான். என்னது, வாயால பகவான நல்லா பாடுவோம். இங்க இருந்து சில பேர் சொல்லுவோம் இல்லையோ, வாய் காது வரைக்கும் போடும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், காது வரைக்கும் போற மாதிரி பாட்டு பாடணும். யார? பகவானை பாட வேண்டும். சரி, மனதால சிந்தனம் பண்ண வேண்டும். நிறைய பேரை மனசாலே நிறைய தோஷத்துல அவளை திட்டுடுவோம். திட்ட வேண்டாம், மனசால பகவான நிறைய சொல்லலாமே. அதே போல பகவானுக்கு புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணலாமே. இதெல்லாம் பண்ணா என்னை வந்து சேர்ந்துள்ளான்னு பகவான் பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ணான் வராக பெருமானா. அதனாலதான் ஆண்டாள் அவதாரம் பண்ணினார். இதெல்லாம் பண்ணா 3வது பாசுரத்தாலே நோன்பு நோர்த்தா அதுக்கு ஒரு பலம் வேண்டுமோ இல்லையோ. நோன்பு நோர்த்தா என்ன பலம்? பகவான போய் சேரவனுங்கிறது தான் பலம். அதுதான் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு பிரார்த்தித்தாள். முதல் பாசுரத்திலே பரமபதநாதனையே கொண்டாடும்படி நாராயணனே சொன்னான். 2வது பாசுரத்திலே பார்க்கடலுள் வையத்து இந்த பரமன் அப்படின்னு சொன்னபடினாலே திருப்பார்க்கடல்ல இருக்கக்கூடிய எம்பெருமானை சொன்னாள். 3வது ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொன்னபடினாலே அவதாரத்துக்குள்ள வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரத்தை சொன்னாள். 4வது பாசுரத்திலே வருண பகவான பிரார்த்திக்கிறான். வருண பகவானிடத்துல போய் வருண பகவானே நேர ஆண்டாள்கிட்ட வந்து, ஐயா நீ நிறைய எதுவும் நோன்பெல்லாம் நோக்கிற, நான் அதுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணட்டுமா, என்னால முடிஞ்ச காரியத்தை பண்ணட்டுமா? நம்ம ஒரு பெருமாளை கைங்கரம்னா 4 பேர் முன்னாடி வராலும் இல்லையா, நான் பெருக்கி தரட்டுமா, முழுகட்டுமா, நான் பெருமாளை கைங்கரம் பண்ணட்டுமான்னு எல்லாரும் வராலும் இல்லையா. அது மாதிரி வருண பகவான், நான் வரேன், உங்களுக்கு நல்ல விதமாக மழையை பெய்து தருகிறேன், அப்பதான் நிறைய சாகுபடி எல்லாம் பண்ணலாம், நல்லா நாடு விளையும், செழிக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வருண பகவானே பகவான் இந்த ஆண்டாளிடத்திலே வந்து எழுதி கொடுக்குறாரா, நான் உங்களுக்கு எல்லா கைங்கரியமும் பண்றேன் அப்படின்னு சொன்னதுதான் 4வது பாசுரம். ஊழி முதல்வன் உருவம் போல் மீகருத்து பாழியும் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பரி போல் நின்னதென்று தாழாதே சாரங்கமதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். இந்த உலகமே வாழ்ந்து போகும்படியாக நாம் மழை பெய்யணும்னா ஒரேடிய மழை பெய்யுதுன்னா எல்லாம் விடப்படும். ஆனா 9 நாள் நல்லா வெயில் அடிக்கணும், ஒரு நாள் மழை பெய்யணும் 10வது நாள். அதே போல 11வது நாள் தொடக்கமாக 19வது நாள் வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கணும், 20வது நாள் மழை பெய்யணும். 21 நாள்லேருந்து தொடங்கி 29வது நாள் வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கணும், 30ஆம் நாள் மழை பெய்யும். இப்படி பெஞ்சாதான் நல்லா இந்த நிலம் இருக்கும், நல்லா ஈரம் காய்ச்சிருக்கும். ஈரம் காய்ச்சா நல்லா விளையும், நல்லா விளைஞ்சா நல்லா நாடே சமர்த்தியாக இருக்கும். ஆக வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட வருண பகவானே நீர்தான் நமக்கு ஒத்தாசை பண்ண வேணும் அப்படின்னு சொன்னது 4வது பாசுரத்திலே. 5வது பாசுரத்திலே தாமோதரன்கிற திருநாமத்தை சொல்லுங்கோள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீயில போட்ட பஞ்சு மாதிரி அப்படியே நசிச்சு போடும். தீயில பஞ்ச போட்டோம்னா அதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா எரியறதுக்கு? போட்டவனே கொதிக்க போடுது இல்லையோ,
அது மாதிரி தாமோதரன் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டோம்னு சொல்லுங்க, நம்ம பாவம் பண்ண பாவம் தான் தீயில போட்ட பஞ்சு மாதிரி உருமாய்ந்து போகும். அப்படின்னா என்ன பண்ணணும், இனிமே யாருக்கெல்லாம் குழந்தைகள் பிறகுதோ அவெல்லாம் குழந்தைக்கு தாமோதரன் பேர் வைக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதோ பையன் பிறந்தா தாமோதரன் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. பெண்ணா பிறந்ததுன்னா ஆண்டாள், நப்பின்னை, நாச்சியார், கோதா அப்படின்னு பேர் வைக்கலாம். சரி, நிறைய பெரியவாள்லாம் இருக்கா அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் செய்யுமே அப்படின்னா பேரம் பேச்சு பிறக்கும் வந்துடும். அவளுக்கு தாமோதரன் பேரு சொல்லாம. ஆஹா, தாமோதரன்கிற பேரை சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நசிந்துடும். நம்ம பேரம் பேச்சு குழந்தைகள்லாம் தாமோதரா தாமோதரான்னு கூட்டோம்னா நிச்சலும் பண்ற பாவம் அப்பப்போ போயிடும். அதுக்காக நம்ம பண்ணிட்டே இருக்கணுங்கிறது இல்லையோ, பாவம் பண்ணிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆஹா, அதெல்லாம் போயிடும். இப்படி 5 பாசுரங்கள்ல அவதாரிகா பாகம், அதுதான் 5 அப்படின்னு சொன்னா 5 25 பாசுரம், 5 இந்த 5 பாசுரம், மொதல் 5 பாசுரம் திருப்பாவைக்கு ஒரு பிரவேசம். முன்னாடி போறதுக்கு இந்த திருப்பாவைனா என்ன, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுக்கு என்ன பலம், இதுக்கு எப்படி நாம் நோன்பு நோக்க வேண்டும், பகவானுடைய திருநாமங்களை சொன்னா என்னென்ன பலம் கிட்டும்ங்கிறதான் முதல்ல 5 பாசுரத்துல சொன்னா. 6வது பாசுரம் புல்லு கீச்சு கீழ்வானம் தூமணி நோத்து கத்து கணைத்து புல்லின் உங்கள் எல்லை 15 பாசுரம் வரை ஒவ்வொரு வீட்டுக்கா போறான். ஏன்னா பகவத அனுபவம் அப்படிங்கிறது தனி அனுபவம் அல்ல. எப்படி அனுபவம், கூட்டம் கூட்டமாக அனுபவிக்க வேண்டிய அனுபவம். சுவாமி ஏற்பாடு பண்ணிருக்காரா இல்லையா, எல்லாரும் வாங்கோ எல்லாரும் வாங்கோ, வீட்டுல ஆடெல்லாம் இருக்காலும் எல்லாரையும் கொண்டு வாங்க அப்படி விட்டார். எல்லாரும் வாங்கணும்னா ஒருத்தர் வீட்டுல இருக்க கூடாது, எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு வந்துடணும். இங்கதான் வரணும், பகவானத்தான் சேவிக்கணும், ஆண்டாளதான் சேவிக்கணும், ரங்கமன்னார சேவிக்கணும். பிரசாதம் பகவானுடைய பிரசாதம் கொடுக்கப்படும். எல்லாரும் இங்க எல்லாம் அமுது பண்ணிட்டோம். அப்புறமா சாயங்காலமா வீட்டுக்கு போய்க்கலாம், ஒண்ணு கவலை இல்லையோ இல்லையோ. இந்த தளிகப்பட்டது தானே, காலத்தால எல்லாம் அவா வீட்டுல இன்னைக்கு பொங்கல் பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும். அதெல்லாம் பண்ணிட்டு நேரம் இங்க வந்தோம். பகவானுடைய சன்னிவேசத்துல அத்தனை ஏற்படுதுன்னா அப்ப கூட்டம் கூட்டமாக அனுபவிக்கக்கூடிய அனுபவம் தான் பகவத அனுபவம். தனி அனுபவம் என்பதல்ல. ஆணும் பெண்ணும் அனுபவிக்கக்கூடிய அனுபவம்னா அது தனி அனுபவம். ஆனா பகவத அனுபவம் என்பது 100 பேரா 1000 பேரா கூட்டம் கூட்டமாக, அதுதான் சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. கடைசியில சொன்னா சங்கம்னா கூட்டம், தமிழ் மாலை தமிழிலே சொல்லப்பட்டதான பாசுரங்கள். மாலைன்னு சொன்னா அது புஷ்பமாவும் இருக்கலாம், மாலைனா பிரபந்தமும் மாலைதான். அப்ப அந்த மாலை அவ்வளவு உயர்ந்ததான திருநாமத்தை கொண்டதான இந்த பாசுரங்களை பாடுறா. புள்ளுங்கிற பாசுரம் 10 வீட்டு பெண் குழந்தை ஒவ்வொரு வீட்டுக்கா போறா, போய் ஒவ்வொரு வீட்டு பெண் குழந்தையா கூப்பிடுறா. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பேர். ஏன்னா பாகவதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கா இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு. ஒருத்தருக்கு திடீர்னு கோபம் வரும், ஒருத்தர் நன்னா அழகா இருப்பா, ஒருத்தருக்கு கண்ணு நன்னா இருக்கும், ஒருத்தர் நன்னா பகவத அனுபவம் பண்ணுவா, ஒருத்தர் பகவத அனுபவம் தெரிஞ்சிருந்தும் பண்ணாமே உட்கார்ந்துருப்பா. இதெல்லாம் இருக்கும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கு. அப்படி முதல்ல ஆரம்பிக்கா பிள்ளாயும் ஒரு பிள்ளையை எழுப்புகிறாள். அதுக்கப்புறம் பேய் பெண்ணே அப்படின்னு அடுத்த ஒரு பெண் பிள்ளையை எழுப்புறா. கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு அடுத்த ஒரு பெண் பிள்ளையை எழுப்புறா. மாமான் மகளே அப்படின்னு இன்னொரு பெண் பிள்ளையை எழுப்புறா. நோத்து சிவக்கம் புகுமன்னாய் அப்படின்னு இன்னொரு பெண் பிள்ளையை எழுப்புறா. அதுக்கப்புறம் கோவலர்தம் பொற்கொடியே அப்படின்னு ஒரு பெண் பிள்ளை எழுப்புறா. அதுக்கப்புறம் எனக்கு நற்செல்வன் தங்காய் அப்படின்னு ஒரு பெண் பிள்ளை எழுப்புறா. அதுக்கப்புறம் போதரி கண்ணினாய் அப்படின்னு ஒரு பெண் பிள்ளை எழுப்புறா. மற்றொரு பெண் பிள்ளை நங்காய்னு சொல்றா, நானாதாய்னு சொல்றா, நாவுடையாய்னு சொல்றா ஒரு பெண் பிள்ளைய. கடைசியா எல்லே இளங்கிளியே அப்படின்னு இத்தனை பேர். முதல்ல ஆரம்பம் பாருங்க, பிள்ளாய்னு சொல்லி ஒரு பெண் பிள்ளைய எழுப்புறான். குழந்தை பகவத அனுபவம் புதுசா இருக்கா, இப்பதான் அவளுக்கு தெரியல, அவளை போய் எழுப்புறது அந்த பாசனம் புள்ளு பாசனம். அதுக்கப்புறம் கீச்சு பாசனம், அவளை பேய் பெண்ணே அப்படிங்கிறா. பகவத அனுபவம் தான் அவனுக்கு தெரியுமே, நீ ஏன் தூங்கிட்டு இருக்க, எந்திருந்து வரப்படாதா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் ஒருத்தர கோதுகலமுடைய பாவாய் நன்னா அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புறா. அதுக்கப்புறம் அடுத்த பெண் பிள்ளைனா மாமான் மகளே, எங்க திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைய நமக்கு ஆண்டாள் தனக்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையா. நமக்கு நம்ம சொந்தக்காரான்னு சொல்லுவோம், சொந்தக்காரா இல்லாதவாளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எட்டுன உறவு அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையோ. ஆனா அவ என்ன பண்ணான்னா கிட்டக்க இருந்தா கூட எட்டின உறவு சொல்லுவா. பணங்காசு நிறைய வந்துட்டுன்னா கிட்டத்து உறவு கூட எட்டின உறவுன்னு சொல்லுவோம்.
ஆனா இவ எங்கேயோ எட்டி இருக்கிறவள கிட்டத்த ஒரு ரூபா சொல்றான். அப்ப மாமான் மகளேன்னு சொல்லணும்னா பாகவதர்களை தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடியதுல அவளுக்கு இருக்கக்கூடிய ஊற்றம். அப்படி கூப்பிடுறா மாமான் மகளே அப்படின்னு கூப்பிட்டா. அதுக்கப்புறம் நோற்று சுவர்க்கம் புகுகின்றவம்மனாய் அப்படின்னு அந்த பெண் பிள்ளையை கொண்டாடுகிறான். 11வது பாசுரத்திலே நன்னா இருக்க கோவனந்தம் பொற்கொடி. இவதான் இந்த இடைச்சிகளுக்குள்ள ரொம்ப நன்னா அழகா இருக்கிற பெண் பிள்ளை, அவளை எழுப்புறது. அதுக்கப்புறம் நற்செல்வன் தங்காய், கண்ணனோட கூடவே ஒரு பிள்ளை ஓடிட்டே இருக்கானா. ஏன்னா கண்ணன் போகிற இடத்துல எல்லாம் ஒரே ராட்சசானா வந்துடுறாளா இல்லையா, கூடவே இருந்து அவனுக்கு ஒத்தாசை பண்ணணுங்கிறதுக்காக நற்செல்வன் அப்படின்னு கூடவே ஒருத்தருக்கான். லக்ஷ்மண ஆழ்வான் எப்படி ராமன் கூடவே சென்று 14 வருஷம் காட்டுல இருந்து ராமனை ரட்சித்து கொடுத்தானோ அது மாதிரி கூடவே இருக்கானா. அவனுடைய தங்கையை எழுப்புறதுதான் நற்செல்வன் தங்காய் பாசனம். அதுக்கப்புறம் ஒரு பெண் பிள்ளையோட கண் அழகு ரொம்ப அழகா இருக்கு. கண்ணனை விட அழகு. கண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு அழகா இருக்கிறவன் கண்ணன் அர்த்தம். அப்படின்னா நம்ம மூக்கு அழகா இருந்தா மூக்கன் பேர் வச்சுக்கோமா, அதான் வச்சுப்பாள. மூக்கு அழகா இருக்கு மூக்கன் அப்படின்னு வச்சுவா. காது அழகா இருக்கு காதன் அப்படின்னா. கை அழகா இருக்கு கையன் அப்படின்னா வச்சுக்கிறது இல்ல. கண்ணு அழகா இருந்தா தான் கண்ணன் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல போதடி கண்ணினாயின்னு ஒரு பெண் பிள்ளையை எழுப்புறது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஒரு பெண் பிள்ளை நான் ராத்திரி சொல்றான், நான் சீக்கிரமே எந்திருந்து வந்துருவேன் அப்படின்னு வாயால நன்னா பேசுறான். வாயில நன்னா பேசுறா, ஆனா காரியம் ஒண்ணும் காணும். பார்த்து தூங்கிட்டு இருக்கா. அவளை வெக்கம் இல்லாதவளே நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். நாக்கு நன்னா வாயால நன்னா பேசுற, வாயாலேயே ஏதோ சொல்றதுங்கிறாளோ இல்லையோ அந்த மாதிரி நல்லா பேசுற, உனக்கு ஒரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, நீ சொல்றது பூரா பொய்யா இருக்கு, இவ்வளவு தூரம் இருக்கே ஏதுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டதெல்லாம் அது 14வது பாசுரத்துல 15வது பாசுரத்துல இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பாகவதர்கள் அத்தனை பேரையும் சேதாப்புல பார்க்கணும்னு ஒரு பெண் பிள்ளைக்கு ஆசை. அந்த பெண் பிள்ளை தான் எல்லே இளங்கிளியே. அவளைதான் என்னன்னு கூப்பிடுறோம்? எல்லே இளங்கிளியே. இந்த கோட்டிலே ரொம்ப சின்ன பெண் பிள்ளை அவதான். இந்த தெற்கு தேசத்துலாம் போனோம்னா எலே அப்படின்னு கூடுவான், எலே எலே அப்படின்னு கூடுவான். எலேன்னு ஒரு வார்த்தையை நம்ம எல்லாம் கூட கோச்சுக்குவோம். எலேன்னா அந்த ஊர்ல கேட்க மாட்டியா அப்படின்னு அர்த்தம். அந்த ஊர்ல தெற்கு பாகமா மதுரைக்காவா இன்னும் தெற்கு எல்லாம் போனோம், மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த பக்கம் எல்லாம் போயிட்டோம்னா எலே அப்படின்னு கூடுவான். அப்படின்னா என்ன கேட்கலையா அப்படின்னு அர்த்தம். இப்ப எல்லே இளம் கிளியே ரொம்ப சின்ன பெண் பிள்ளை. அவளுக்கு என்ன ஆசை தெரியுமா? பாகவதர்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும்னு ஆசை. சுவாமிக்கு அப்படித்தானே, எல்லாரும் வரணும், இங்க வந்தா எல்லாரையும் சேர்த்தாமல் வரணும். சுவாமி வந்து அப்படி எல்லாரையும் பார்க்கறது. பார்த்தோம்னா எல்லாரையும் ஒரு தடவை பார்க்கணும்னு ஒரு ஆசை. இப்ப தனியா பகவான் சுவாமி மட்டும் சித்தஞ்சிருவாரு சுவாமி இப்படி பார்ப்பார், பெருமாள் பார்ப்பார், யாருமே வரவே இல்லை அப்படின்னு அவருக்கு தோணும். காத்தாலே அவ எல்லாரையும் தொலைபேசியில கூப்பிட்டு வாங்கோ வாங்கோ ஆச்சு வந்துட்டார், நான் வந்துட்டேனே சொல்லிப்பாங்க, அப்பதான் வருவான்னு அதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் பண்ணினாதான் இருக்கிறவரை கூப்பிட முடியும். அப்ப எல்லாரும் வரணும். இந்த இடம் ஒண்ணு நிறைய இருக்கு, இங்க எல்லாம் நிறைய இடம் இருக்கு, அங்க நிறைய இடம் இருக்கு, அங்க நிறைய இடம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு, இடம் நிறைய இருக்கு. ஆனா ஆள் பொறிச்சாரு. இந்த எல்லாரும் வந்துட்டா அவ எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும்னு ஒரு ஆசை. இந்த ஆசை ஏற்பட்டு அதுதான் பாகவத சமூகம்னு பேர். ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும்னா 4 பேர் சொல்றவருக்கே உற்சாகம் வரும். எப்பன்னா நிறைய பேர் இருந்தா தான். ஒரு 4 பேர் மட்டும் இருந்தா இவாளை பார்க்கணும், அப்புறம் அடுத்த இவாளை பார்க்கணும், அவளை பார்க்கணும், அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ அவ என்ன பண்ணுவா? மேல பார்க்க ஆரம்பிச்சுவா. மேல பார்த்து இங்க பார்த்து அங்க பார்த்தானா என்ன அர்த்தம்னா, ஒரு சுவாமி நீ நிறுத்திக்கோ அப்படின்னு அர்த்தம். இப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்க. எல்லாரையும் பார்க்கலாம், எல்லாரையும் பார்த்து அத்தனை பேரையும் நம்ம பார்த்த அனுபவத்தை கொண்டே அதை சொல்ல முடியும். சுவாமிக்கு தான் அந்த மாதிரி அந்த பெண் பிள்ளை தான் இளங்கிளி. அந்த பெண் பிள்ளை எல்லாரையும் எழுப்பினா. இந்த பாசுரத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை திருப்பாவைங்கிறது இந்த பாசுரம் தான் அப்படின்னு சொல்றா 2 இடத்துல. திருப்பாவையாகிறது இப்பாட்டுன்னா நான் இந்த எல்லை இளங்கிளியேங்கிற பாசுரம் அதுலதான் நானே தான் ஆகிடுங்க அப்படின்னு சொல்றான். வைத்தவர்கள் எல்லாம் எப்படி இருக்கணுமா? நானேதான் ஆகிடுகன்னா இல்லாத குற்றத்தை இல்லை என செய்யாதே. இல்லாத குற்றம் நம்ம மேல இருக்கிற குற்றத்தை சொன்னா நம்ம ஒத்துக்குதான் வேணும். ஒரு குற்றம் நம்ம மேல இல்ல, அந்த குற்றத்தை நம்ம மேல சொல்லி நீ தான் இதை பண்ண அப்படின்னு சொன்னா கூட நான் பண்ணலன்னு சொல்லப்படாதான். அவன் நான் தான் பண்ணேன் ஆயிட்டு போறது இப்ப என்ன அப்படின்னு சொல்லணுமா? அப்படி சொன்னாதான் அவன் சீவைட்டவனாம். ஏன்னா
பரதாழ்வான் ராமன் காட்டுக்கு போனதுக்கு காரணமா? பரதாழ்வான் காரணமா? அவன் காரணமே இல்ல. ஆனா என்ன சொல்லிக்கிறான் பரதன்னா, ராமன் காட்டுக்கு போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்ப இல்லாத கூட்டத்தை தானே சொல்லிக்கிறார் அவர். ஆஹா, முதல்ல மந்தர காரணமா, கூனிதான் காரணமா ராமன் காட்டுக்கு போனதுக்கு அப்படின்னு பரதாழ்வான் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா யோசனை பண்ணி பாக்குறான். கூனி காரணமா அப்படின்னு இல்ல இல்ல, அவனுக்கு ஏதோ தோணிட்டு சொல்லிட்டான், அது ஒரு காரணம் இல்ல. சரி, கைகேயி தான் காரணமா காட்டுக்கு போனதுக்கு? பிள்ளை பாசம், அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லிவிட்டா, அவன் மேலே குற்றம் இல்லை. தசரதன் தான் காரணமா? இல்ல, வெண்டாட்டி சொன்னா கேட்டுட்டார், அதுவும் காரணம் இல்ல. சரி, ராமன் தான் காரணமா? தான் காட்டுக்கு போறதுக்கு ராமனே காரணமா இருக்க முடியுமா? அதுவும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு மத்பாபமேவ நிமித்ராது, அதாவது நான் பிறந்தவன், நான் தான் ஒருத்தன் பரதன்னு பிறந்தேனோ இல்லையோ, அதனால நான் ஒருத்தன் பரதன்னு பிறக்காமல் இருந்திருந்தால் ராமன் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படின்னு தான் இல்லாத ஒரு குற்றத்தை பரதாழ்வான் தானும் தன்மேலே ஏறிட்டு கொண்டு நானேதான் ஆயிடுது அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்பட்ட சீவிட்ட வாழ்ந்தா அப்படிதான் இருக்கணும். அதனாலதான் பாகவதர்களோடு இருக்கிற பொழுது குற்றத்தை பாராதே, குற்றத்தை பார்த்துட்டே இருக்காது. குற்றத்தை பார்த்தா நமக்கு குணமே தெரியவே தெரியாது. அப்ப அதை சொல்றதுதான் இந்த பாசுரம். இதுக்கப்புறம் தான் 16வது பாசுரம் தொடக்கமாக 16வது பாசுரத்துக்கு நேர எல்லாரையும் திரட்டி கூட்டிட்டு போயிட்டான். நாயகனான் நந்தகோபனுடைய கோயில் காப்பான், பகவான் கண்ணன் இருக்கக்கூடிய வீட்டு திருமாளிக்கு போய் வாசல் இருக்கக்கூடிய கோயில் காப்பானை எழுப்பி, வாசல் காப்பானை எழுப்பி, நந்தகோபுரை எழுப்பி, யசோத பிராட்டி எழுப்பி, எல்லாம் இவாளெல்லாம் எழுப்பி உள்ள அவரை கதவை திறந்து விட்டா உள்ள போயிட்டா. எல்லாம் உள்ள போன பிற்பாடு படுத்துட்டு இருக்கா. முதல்ல நந்தகோபுரம் படுத்துட்டு இருக்கா, அடுத்து யசோத பிராட்டி படுத்துட்டு இருக்கா, அதுக்கப்புறம் கண்ணவிரான், அதுக்கப்புறம் பலதேவன், இவாள்லாம் படுத்துட்டு இருக்கா. அதனால நமக்கு வேணுங்கிறதாரு கண்ணன் தான் வேணும், கிருஷ்ணன் தான் நமக்கு வேணும். இப்ப நந்தகோபர் வேணுமா யசோத வேணுமான்னா, ஆமா, அவனை பெத்ததான தாயார் தோப்பனார் நமக்கு வேணும் இல்லையோ. அதனாலதான் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், கண்ணன் தான் எம்பெருமான். ஆனா இங்க யார எம்பெருமான்னா நந்தகோபரையே எம்பெருமான். ஏன்னா அவரை பெத்தவரே இவர் தானே, அதனால இவரே நமக்கு எம்பெருமான், அந்த தாயாரே நமக்கு எம்பெருமாட்டி அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பி கண்ணனை எழுப்பினா, கண்ணை எழுப்பல அப்படி அம்பர் முழு தோங்கி உமான எழுங்க அப்படியே படுத்துட்டு, எங்க அம்மா எங்க அண்ணாவை நீ எழுப்பாவ நீ என்ன எழுப்பிவிடும் அப்படின்னு உம்பர்குமானை உறங்கா எழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா பலதேவா, செம்பர் கடலடி செல்வா பலதேவா. அந்த பலதேவன் பலராமன் பிறந்த பிற்பாடு தானே கண்ணன் பிறந்தான். அதனால அவனை எழுப்பணும் படுத்துட்டே இருந்துட்டாரான். அதனால அது முடிஞ்சது. அதுக்கப்புறமாக 18வது பாசுரம் தொடக்கமாக ஏதுக்குவே இல்லை கண்ணன். உடனே பார்த்தா நப்பின்ன பிராட்டி தானே இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு பட்ட மகிழ்ச்சி. நப்பின்ன பிராட்டி தான் ரொம்ப முக்கியம். நீலாதேவியினுடைய அம்சம். நீலாதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, 3 தேவிமார்கள் பகவானுக்கு உண்டு. ஸ்ரீவைகுண்டத்துல போனோம்னா பெருமாள் அப்படி ஆதிசேஷ பீடத்தில் அமர்ந்திருப்பார். ஒரு திருவடியை தொங்க விட்டு கொண்டு ஒரு திருவடியை இப்படி மடக்கி வைத்துக் கொண்டு ஆதிசேஷ பீடத்துக்கிட்ட இருப்பார். ஒரு பக்கம் தாயார், இங்க பக்கம் மகாலட்சுமி தாயார் இருப்பார், இந்த பக்கம் பூதேவி, பக்கத்துல நீலாதேவி. இப்படித்தான் நித்தியசூரிகள் எல்லாம் புடை சூடத்தான் பகவான் எழுந்துள்ளி இருப்பன். அந்த நீலாதேவியினுடைய அம்சம் தான் நப்பின்ன பிராட்டி. யசோதையோட கூட பிறந்தவன் கும்பன் அப்படின்னு ஒருத்தர் மாமா. அந்த கும்பனுடைய மகள் தான் நப்பின்ன பிராட்டி. சரி, இப்ப பகவான நேரடியா நம்ம போய் கேட்டோம்னா அவர் எந்திருந்து வந்துருவாரா, நமக்கு அனுகிரகம் பண்ணுவாரா? தாயாருடைய புருஷகாரம் இல்லாமல் பகவான் காரியத்தை பண்ண மாட்டான். அதனாலதான் உந்து குத்து முப்பத்து 3 பாசுரங்களாலே உந்து மதகளித்தன்கிற பாசுரத்தாலே தாயாரை எழுப்புகிறார். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு நப்பின்னையை எழுப்பி, அதுக்கப்புறமா குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் பகவானையும் எழுப்பி, அதுக்கப்புறம் 3வது பாசுரத்தில் சொன்னா நானும் பகவானிடத்திலே பிரார்த்திக்கிற பொழுது பிராட்டி சொல்றா நானும் உங்க பக்கத்துல வந்துடுறேன் அப்படின்னு நம்ம பக்கத்துல அந்த கோட்டியாரோட பிராட்டி வந்து சேர்ந்து அவர்களை சேர்ந்து எழுப்புகிறார்கள். கண்ணன் பெருமானே 33 முன்சென்று கப்பந்தவிற்கும் கரியே துயிரடாய், செப்பமுடையாய் திறனுடையாய் சத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் இவனா துயிரடாய், செப்பன்ன மென்முறை செப்பாய் சிறுமருங்கள் நப்பினங்காய் திருவே துயிரடாய், உக்கமும்
தட்டொழியும் தந்துன்மனாளனை இப்போதே நீராட்டுனா பிராட்டி நப்பின பிராட்டி இந்த கோட்டி இடைச்சி கோட்டியோட வந்து சேர்ந்துடுறா. வந்து சேர்ந்துட்டு உக்கம் தட்டொளி விசிறி கண்ணாடி இதெல்லாம் கொடுத்தோமா இல்லையா? இந்த மார்கழி மாசத்துல எல்லாருக்கும் கொடுத்தோமா? தட்டொளி விசிறி ரெண்டு கொடுத்தோமோ இல்லையோ? உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை. உன் மணாளன் யாரு? கண்ணனம் பெருமான். அந்த கண்ணனம் பெருமான கொடுக்கணும்னா உக்கமும் தந்து தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து அவனை நீ கொடுக்கணும். நீ கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இப்படின்னு சொல்லி அவனை எழுப்பினது 3 பாசுரத்தால எழுப்பினா. அதுக்கப்புறமா எம்பெருமானுக்கு அங்க திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய சமிருத்தி எவ்வளவு பால் தயிர் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் ஏத்த கலங்கள் இது பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால்வரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகன் அப்படின்னா நந்தகோபனுடைய மகனாக அவதாரம் பண்ணினாயே அப்படின்னு அவனை கொண்டாடி போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து உன்னை நான் மங்களாசாசனம் பண்ணி வந்திருக்கிறோம் எழுந்துருன்னு சொல்லி அவனை பிரார்த்தித்து பகவானுடைய திருக்கண் கடாட்சம் பெறணும் இல்லையோ? அங்கனி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கதியே எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்க மேல இருக்கக்கூடிய சாபம் எல்லாம் போக வேணும். ஆரம்பத்திலே தாமோதரனை செப்பினால் தீயிலே இட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும்னு சொன்னா முன்னாடி. இப்ப சொல்றா தேவதையுடைய திருக்கண் கடாட்சம் வேணும். அது இருந்தா தான் எங்களுக்கு எல்லாம் நன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கனி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கதியே எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோ ரெம்பாவாய்னு சொன்னது 22வது பாசுரம். பெருமாள் எழுந்துட்டா. எழுந்துட்டு இப்ப வரணும். இந்த சின்ன குழந்தை எல்லாம் வாவா வீட்டை படுத்து தூக்கிடுவோம், காலெல்லாம் அழுகும். நம்ம பார்த்துட்டே உட்காந்துருப்போம். இது ஏதோ பண்ணிடுது, இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணும். நம்மளை பார்த்து அதுக்கு ஒரு சிரிச்சிருக்கும். சிரிச்சோம்னா நமக்கு உடனே குஷியாயிடும். அங்க அப்பதான் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு வந்திருப்போம். வந்தவொடனே இந்த குழந்தைய பார்த்தவொடனே எல்லாம் மறந்து போயிட்டு கண்ணனம் பெருமான் எழுந்திருந்து வருகிறான். கண்ணட்ட எல்லாம் கேட்கணும், இது கேட்கணும் அது கேட்கணும் அப்படி கேட்கணும் இப்படி கேட்கணும், ஒழு போகணும் பங்களா ஓடும் மனம் போடும் அது போகணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் அத்தனையும் நினைச்சு வச்சிருந்துருப்போம். பெருமாளை பார்த்தா நமக்கு அதெல்லாம் தோணுதா? நேரம் அங்கேயே நீங்க வந்து பெருமாளை சேவிச்ச உடனே ஆஹா என்ன அழகா இருக்காரு, ஜெகஜோதியா இருக்காரு அப்படி தோணுது இல்லையா? இப்போ பெருமாள் எழுந்திருந்து வரார். வந்த உடனே அவர் வர்றதை பார்த்தா குகையிலேருந்து சிங்கம் புறப்பட்டு வந்தா எப்படி வருதோ அது மாதிரி வர்றாங்க. குகையில 6 மாசம் மழை காலத்துல இது எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ள சிங்கம் போய் உட்காந்துரும். நல்லா சாப்பிட்டு உள்ள போய் படுத்துட்டுரும். படுத்துட்டா தூங்கிட்டு இருக்கும். பார்த்தா ஒரு சிங்கமா இருக்கும். பெண் சிங்கமா ஆண் சிங்கமா சேர்ந்து படுத்துட்டு இருக்கும். பார்த்தா ஒத்த சிங்கத்தை போலவே இருக்கும். அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும். படுத்துட்டு 6 மாசம் கழிச்சு வெளியில வந்து புறப்பட்டு வந்ததுன்னா அது என்ன முறுக்கும். வெளியில வந்து அப்படி பிடரையெல்லாம் அப்படி சிரித்துட்டு முன்னங்காலம் நீட்டும், பின்னங்காலம் இப்படி முழக்கும். அப்படி அதை ஒரு பூம்பாச்சியா பண்ணும். பண்ணி அப்படி பிடரைய சிலுப்பும். சிலுப்பிட்டு அப்படி வான்னு ஒரு பட்டாய் விடும். பட்டாய் விட்டு திரும்பி பார்த்ததுன்னா பக்கத்துல ஆறான் நிற்போமா? பக்கத்துல அது தூங்கிட்டு இருக்கேன்னு ஆறான் பக்கத்துல போவோம். முதல்ல சிங்கம் தானே தூங்கிட்டு இருக்கு, பரவாயில்ல பக்கத்துல அப்படி போயிட்டு அதை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆறான் போவோமா? சிங்கம் தூங்கிட்டு இருந்தாலும் சிங்கம் தான். அது மிருகேந்திரம்னு சொல்றோமோ இல்லையோ? அது குட்டி பறந்தது. சிங்கத்துக்கு ஒரு குட்டி பறந்ததுன்னா அதுக்கு ஆறான் பட்டாபிஷேகம் பண்றாளா? இது சிங்கம் தான், நாட்டுக்கு இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு ஆறான் பட்டாபிஷேகம் பண்ணலாம். பிறந்தது முதலாகவே அது சிங்கம் ராஜா தான். அதுக்கு 6 பட்டாபிஷேகம் பண்ணவே வேண்டாம். பகவானுக்குமே அவன் எப்பொழுது அவன் இந்த உலகத்துல அவதாரம் மேலிருந்து சிவன் நாராயணன் பரமதநாதன் கீழிறங்கி வந்தாலுமே கூட அவன் பகவானே. இங்க திருமேனில பெருமாள் எழுந்திருக்காரு. அவரும் மேல இருக்கக்கூடிய பரமதநாதனும் ஒண்ணுதான். ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தவன் எம்பெருமான். அவதாரங்களை எல்லாத்தையும் எம்பெருமான் பண்ணுகிறான். சாதிசனத்தனையும் கஞ்சன வஞ்சிப்பதற்கு ஆதியம் சோதி உருவ அங்கு வைத்து இங்கு பிறந்து வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார்னு ஆழ்வார் அத்தனை தூரம் பாடுகிறார். பகவான் அங்கு இருக்கிறவனே இங்கு வந்து சேருகிறான். ஆஹா, அத்தனை தூரம் பெருமை இருக்கிறவன் கோகையிலேருந்து சிங்கம் புறப்பட்டு வந்த மாதிரி தானும் வந்து வருகிறான். வந்தா இந்த எம்பெருமானை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருடைய கோப்புடைய ஸ்ரீ சிங்காதனத்திலிருந்து அந்த சிங்காதனத்தை வந்து உட்காந்துக்கோ. குண்ணாங்குறிச்சியா நின்று அப்படி கேட்கக்கூடாது. போற போது வர்ற போதெல்லாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? ஒரு திருவோலக்கத்துல அமர்ந்து கொண்டு நாங்க வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம்னு கேளு அப்படின்னு சொன்னா பகவான் எழுந்திருந்து நடந்து வருகிறான். வந்து அந்த இடத்துல வந்து உட்காரம். ஒரு சிங்காதனம். இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால். ஆஹா, தர்ம அதர்ம ஞான அஜானம் அப்படின்னு சொல்லும்படியா
4 கால்களை இருக்கக்கூடியதான அந்த கோப்புடைய சிறிய சிங்காதனத்துல பெருமாள் அமர்கிறான். உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த உடனே அப்பதான் சொல்றா கடைசியா, ஆராய்ந்து அருள். நாங்க எதுக்காக வந்திருக்கோம் பெருமாள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு நீ ஆராய்ந்து அருள வேண்டும், எங்களுக்கு சொல்ல வேண்டும்னு பிரார்த்தித்தது 23வது பாசுரத்திலே. இப்ப பகவானுக்கு முன்னாடி நேரம் நின்றுக்கா. இத்தனை பேர் இருக்கிறான். இந்த 5 லட்சம் கோடி பெண்கள், திருவாய்ப்பாடியில 5 லட்சம் குழந்தைகளாம். இந்த 5 லட்சம் குழந்தைகளையும் நேர கொண்டு அந்த பகவானுக்கு திருமுன்பாக அப்படி அங்க பெருமாள் உட்கார்ந்துருக்கார். நேரம் எல்லாரும் பாக்குறான். பெருமாள் இப்படி பாக்குறான், ஒவ்வொருத்தரையா பாக்குறான். 5 லட்சம் பேரையும் பாக்கணும்னா எப்படி பாக்குறதா? இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. மேலே இழுத்தி பாக்குறான். ஓ, இத்தனை பெண் பிள்ளைகள் நம்மளை சேர்க்கிறதுக்கா வந்திருக்காளா அப்படின்னு பெருமாள் பார்த்தார். பார்த்த உடனே இது வரைக்கும் என்ன பண்ணிருந்தா, பெருமாள்கிட்ட பர கேட்கணும்னு நிறைய யோசனை பண்ணிட்டு வந்திருக்கான். வந்த பிற்பாடு பெருமாளுடைய வடிவழக சேவிச்சுட்டாள். பெருமாள் திருமேனி எப்படி இருக்கு, திருவடி எப்படி இருக்கு, திருமுகமண்டலம் எப்படி இருக்கு, அவனுடைய அலங்காரம் எப்படி இருக்கு, மயில்பீலி எப்படி உள்ளது, புல்லாங்குழல் எப்படி உள்ளது, அவன் நடந்து வருகிற நடையழகு எப்படி உள்ளது, இதெல்லாம் பார்த்த உடனே இவாளுக்கு எதுக்காக வந்தோம்னே மறந்து வச்சு. இவாள்லாம் எதுக்காக வந்தா, கைங்கரித்த பிரார்த்திக்க வந்தாலும் இல்லையா, எல்லாம் மறந்து போச்சு. சப் ஜாட மறந்து போச்சு. மறந்து போன உடனே நேரம் பார்த்த உடனே எங்கேயோ இருக்கிற வரைக்கும் அத்தை கொண்டா இத்த கொண்டான்னு எத்தையோ கேட்டு இருந்தோம். திருமலைக்கு எல்லாரும் சேவிக்கு போவா. சேவிக்கு போனா இங்கேருந்து ஒரு கடுதாசியில் எழுதிட்டு பெருமாள்கிட்ட அங்க போற போது இதெல்லாம் கேட்கணும். எனக்கு நல்லா பரீட்சை மார்க் வாங்கணும், அது வாங்கணும், வீடு வேணும், மனம் வேணும், அது வேணும், எல்லாம் ஒரு துண்டு கடுதாசியில் எழுதி ஏன் நேரம் போவான். போய் அங்க போய் உள்ள உடனே ஓய்தா கோவிந்தான்னு சொன்னா எல்லாம் மறந்து கொடுக்கும். இது சத்தனை மறந்து கொடுக்கும். அது மாதிரி பெருமாளை நேர பார்க்கறதுக்கு முன்னாடி அத்தனை சொன்னா நேர பார்த்த உடனே எல்லாம் மறந்து போயிட்டு பெருமாளோட திருவடிக்கு பல்லாண்டு பார்க்கணும். நம்ம எல்லாரும் பண்றோம். நேரம் அப்படி போனா பெருமாளை இந்த கேட்கணும், அப்படி கேட்கணும், அத்தை கேட்கணும், என்ன சொல்லிட்டு பெருமாளை பார்த்த உடனே எல்லாம் மறந்து போச்சா இல்லையா? அன்னுப்பல வளர்ந்தாய் அடி போத்தி, சென்னங்கத்த நிலங்கு செத்தாய் கடல் போத்தி, பொன்னச்சக்கடம் உதைத்தாய் புகழ் போத்தி, கண்ணுடிலா வரிந்தாய் கடல் போத்தி, உன்னுடைய விடத்தாய் குடம் போத்தி, வெண் வகை கிடக்கும் நின்ற ஈல்வேல் போத்தி, என்னங்கும் சேவமே எத்திப்பறவழ்வான் இனியாம் வந்தோம் இறங்கு என்று பகவான் அவதார திசையில பண்ண சேட்டுதங்கள் என்ன, அவன் பண்ணதான சாகசங்கள் என்ன, அத்தனையும் சொல்லி நீ திருவடி அங்கே நீங்க நடந்து வந்தாயே, திருவிக்கிரமாவதாரம் பண்ணாயே, கொடையை பிடித்தாயே, இந்த அசுரர்களை முடித்தாயே, உன்னோட திருவடிக்கு பல்லாண்டு பாடுறேன், உன்னோட திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறேன். ஏன் பெரியாழ்வார் 12 பாசுரம் திருப்பல்லாண்டுன்னு பண்ணாரா இல்லையா? 12 பாசுரத்திலே மங்களாசாசனம் பண்ணினதை ஆண்டாள் 6 அடி போத்தி கடல் போத்தி அடி போத்தி திறல் போத்தின்னு பகவானுக்கு பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ண 12 பாசுரம். இவ ஒரே பாசுரத்துல மங்களாசாசனத்தை முடித்தாள். அதைத்தான் பிஞ்சாய்ப்படுத்தாளை ஆண்டாளை பத்தி உடல் நாடும் அடுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறாரே. நான் மத்த ஆழ்வார்களை காட்டிலும் பெருமை படைத்தவள் இந்த ஒரே பெண் பிள்ளைதான். ஆழ்வார்களுக்குள்ள பெண்ணுன்னு சொன்னா ஒரே ஒருத்திவதான். அந்த ஆழ்வார்கள் சொன்னதை காட்டிலும் பல மடங்கு வேதத்தினுடைய அர்த்தத்தை, உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை சொன்ன பெருமேன்னு சொன்னா இவ ஒருத்திக்குதான் உண்டு. அதனாலதான் 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஜி நிற்கும் தன்மையடாய் இஞ்சாய்ப்படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாடும் எழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு சொன்னார் மாமனிகள். ஆஹா, அத்தனை பெருமை பெருமானுக்கு திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தா பகவானுடைய அவதாரம் எத்தனை பெருமையுடையது. நாம் பிறந்தோம்னா அது பாவத்தினுடைய உந்துதலினாலே பிறக்கிறோம். எம்பெருமான் பிறந்தான் என்னால் அவன் மேலேந்து பிறக்கிறான்னா அவனுக்கு இச்சா, அவனுடைய ஆசையினாலே அவன் பிறக்கிறான். அப்ப அவனுடைய அவதாரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். இவ ஒத்தி பெத்தவ ஒத்தி வளர்த்த ஒத்தி 2 பேரும். நம்ம கண்ணனுக்கு 6 தாயார்னா யசோதை தான் முதல்ல வருவோம். அதுக்கப்புறம் தேவகி தான் அப்புறம் தான் வருவோம். ஏன்னா லீலை பகவானுக்கு அவதாரத்தை கொடுத்த ரசத்தை கொடுத்தது யாருக்கு? என்னோட கர்ப்பத்துல பிறக்கணும். ஏன்னா 3 கர்ப்பத்துல பிறக்க வேண்டும்னு ஒரு தம்பதியர்கள் பிரார்த்தித்தார்கள் எம்பெருமானிடத்துல. அதுதான் அதுக்கு பிருஷ்ணி கர்ப்பன். பிருஷ்ணி என்னும் சுதபாவுக்கு முதல் கர்ப்பத்திலே பிறந்தான் பகவான் பிருஷ்ணி கர்ப்பனாக. அவெல்லாம் தவம் பண்ணதுக்காக. அதுக்கப்புறமாக கஷ்யபருக்கும் அதிதிக்குமாக பிறந்ததுதான் திருவிக்கிரமனாக வாமனாக பிறந்தான். அடுத்தது 3வது கர்ப்பத்திலே தேவகிக்கும் வசுதேவனுக்குமாக தான் கண்ணனும் எம்பெருமான் அவதரித்தான். 3 கர்ப்பமாசம் பிறந்தான் பண்ணினான் எம்பெருமான். ஆஹா, இவள் ஒருத்தி
அவதாரத்தினுடைய ரசத்தை கொடுத்தது தேவகி. பெத்த வயிறு அவளுக்கு பெருமை, வளர்த்த பெருமை எல்லாம் இவளுக்குதான். இந்த குழந்தை பண்ண சேட்டை எல்லாம் பார்க்கலன்னா ஆறுக்கு இருக்கும், வருத்தம் இருக்கும். அந்த பெத்தவளுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும், அந்த வருத்தம் பூரா இருந்ததுன்னா அது தேவகிக்கு. இவளுக்கு இவ பெத்தவன் தானே நினைச்சிட்டு இருக்கா. யசோதைக்கு என்ன தோணும், நான் பெற்றவள் அப்படிங்கறதான் அவளுக்கு தோணும். ஆஹா, அந்த ரசத்தை கொடுத்தவன் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று சொன்ன பாசனம் 25. இப்பதான் பறைய கேட்க போறா. என்ன பறை என்ன, நாங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்திருக்கோம், உன்கிட்ட என்னென்னலாம் கேட்கணும், நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் கொடுக்க வேணும்னு பிரார்த்தித்தார். மாலை மணிவண்ணாம் மார்கள் நீராடுவான் மேலையாறு சிவர்கள் வேண்டவன கேட்டியல் ஞானத்தை எல்லாம் நடுங்க மரல்வன பாலன வண்ணத்துள் பாஞ்ச சென்னியவே போல்பட சங்கங்கள் போய்பாடுகிறவே சாலப்பெரும்பறையை பல்லாண்டு செய்ப்பாரே போன விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருள். 2 விஷயத்தை சொன்னா, பகவான் தான் அவதாரம் பண்ணது பரத்தம்னு சொல்லப்படுகிற ஸ்ரீமன் நாராயணன். பரம்னா பரமதநாதன், மேல இருக்கிறவன், மேன்மை சொல்றது. அதுக்கப்புறம் தான் எளிமையை காண்பித்தது அப்படின்னா கிருட்டாவதாரம். 2 விஷயமும் இல்லையோ. மாலே அப்படின்னா மாணிக்கத்தை போல, மணிவண்ணா மணியனுடைய சுபாவத்தை போல இருக்கக்கூடிய எளிமையை படைத்தவனே அப்படின்னா என்ன அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்துல பெருமாளை எங்க பார்க்கலாம் அப்படின்னா கோபிமார்களோடு பார்க்கலாம். இன்னொன்னு எங்க கொண்டு போவா கண்ணனேன்னா மஞ்சள் வாங்குறதுக்கு கொண்டு போவாளாம் பெண்கள்லாம். ஸ்திரீகள்லாம் கண்ணனே மஞ்சள் வாங்கணும், மஞ்சள் வாங்கணும் முகத்துக்கு பூச்சிக்கிறாள் இல்லையா ஸ்திரீகள்லாம், அதுக்காக கூட்டிட்டு போயிடுவாளாம். எதுக்காகனா இந்த கருப்பு இடத்துலதான் மஞ்சள் பத்திரதா இல்லையான்னு தெரியும். கருப்பா இருந்தா தான் தெரியும். இந்த செவந்து திருமேனியில இருந்து மஞ்சள் எடுத்துட்டா அவளுக்கு வெளிச்சமா தெரியாது. கருப்பா இருக்கிறவா மஞ்சள் சாத்தினா தான் ரொம்ப நல்லா தெரியும். இது பத்திரதா மஞ்சள் பத்துதா இல்லையான்னு கண்ணனை கூட கொண்டு போகலாம். இந்த குழந்தை கஷ்ட முஷ்குன்னு உள்ள கூடவே போகும். போன உடனே மஞ்சள் வாங்குற இடத்துல போய் கண்ணா கொஞ்சம் குனிப்பாளாம். குனிஞ்ச உடனே கண்ணன் குனிவரான். முதுகுனா பெருசா அகலமா இருக்கும் இல்லையோ, வச்சு உரைச்சு பார்ப்பாளாம். பார்த்தா இதுல பத்திரதா பத்தலையான்னு தெரிஞ்சு போடும். அப்ப மாலே மணிவண்ணான்னு சொன்னா மணியை போன்ற சுபாவம். எவ்வளவு எளிமையை, மாணிக்க கல்லுன்னா முந்தான அதை வச்சு முடிஞ்சிடலாம. அதே பகவான் கிருஷ்ணனை திருமேனியோட வச்சுக்கணும்னா முடியுமா, அது முடியாது இல்லையோ. அப்ப மணியை போல சுபாவம், எளிமையான சுபாவம் படைத்தவனே, ஸ்திரீகளோடு கோபிமார்களோடு பழகுவனே, பசு கூட்டத்தோடு இருக்கக்கூடியவனே, அந்த கண்குட்டிகளோடு இருக்கக்கூடியவனே. இதுக்காகவே ஒரு அவதாரம். அதனாலதான் கோவிந்தன் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அதனால அவனை கூப்பிட்டு போய் என்னென்னலாம் ஒண்ணு மாலே மணிவண்ணான்னு சொன்னா எளிமை, ஆலி நிலையாய் அப்படின்னு சொன்னா கடைசியில் இந்த உலகத்தையே அழித்து தான் உண்ட பிற்பாடு ஒரு சின்ன ஆலமரத்து இலையில போய் பெருமாள் படுத்துடுறார். அதுதான் பரத்தத்தை காண்பிக்கக்கூடிய மேன்மை. ஏன்னா ஆலமர இலையில யாரா படுத்த முடியுமா, உள்ள முழிடல. ஆனா அவர் முழுகாம படுத்துட்டு இருக்காருன்னா எவ்வளவையும் எம்பெருமான் உண்டு விட்டு கடைசியிலே ஆலமரத்தளிரிலே தானும் சரித்துக் கொண்டிருக்கிறான். அதைத்தான் சொல்றது இந்த இடத்துல. ஆஹா, அப்படி தானும் எம்பெருமான் அந்த இடம் தான் கேட்கிறா, எங்களுக்கு சங்கங்கள் வேண்டும். சங்கங்கள்னா நாங்க ஒரு நோன்பு நோக்கிறோமோ இல்லையோ, இதுக்கு எங்களுக்கு சங்கங்கள் நிறைய சங்கம் எடுத்து ஊதணும். ஊதினா தான் எல்லாரும் வருவா. அது போகணும். எங்களுக்கு பறை வேண்டும், எல்லாரையும் தண்டோரா போட்டு கூப்பிடணும். பறை வேணும் அப்படின்னு கேட்டா பல்லாண்டு பாடுவதற்கு நிறைய பேர் வேணும். நிறைய அத்தியாபக சுவாமிகள் எல்லாரும் வந்து பாடணும் இல்லையோ. பகவானை பத்தி பாடுறதுக்கு எல்லாரும் வேணும், தெரிஞ்சவாதானே வந்து சேர்க்க முடியும். அது பல்லாண்டு பாடுபவர்கள் வேண்டும். அதுக்கப்புறம் எங்களுக்கு விடிகாத்தால புறப்பட்டு வந்தா எங்களுக்கு விளக்கு இல்லை, இருட்டா இருக்கு. 3:45 மணிக்கு இருட்டா இருக்கும். அப்ப இருட்டுல வர்றதே எங்களுக்கு விளக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறமா எங்களுக்கு கொடி வேண்டும். பெருமாளை இந்த மாதிரி திருப்பாவை, அங்க திருப்பாவை இந்த கோட்டியார்கள் எல்லாம் வருகிறோம், கொடி பிடிச்சிட்டு வரணும். அந்த கொடி வேணும். அதுக்கப்புறம் மேல பனி பெய்யுறது, அதனால எங்களுக்கு விதானம், மேல்கட்டி விதானம் வேண்டும். இதெல்லாம் தான் ஒண்ணு ஒன்னா கேட்டா. மாலை மணிவண்ணா மார்கள் நீராடுவான் மேலையாறு சீவர்கள் வேண்டவர் கேட்டியல் ஞானத்தை எல்லாம் நடுங்க வரங்கன பாலந்த வண்ணத்துள் பாஞ்ச சென்னியமே. பாஞ்ச சென்னியத்தை கொண்டா போல்பட சங்கங்கள் போய்ப்பாடுகிறவே சால பெரும்பர வேண்டும், பல்லாண்டு சிற்பவர்கள் வேண்டும், போல விளக்கு வேண்டும், கொடி வேண்டும், விதானம் வேண்டும். இவ்வளவு வேணும்னு கேட்டா. நோன்பு நோற்பதற்கு உபகரணங்களை கொடு அப்படின்னு கேட்டா. சரி, பெருமாள் பார்த்தா நம்மகிட்ட இருக்கிறது இதெல்லாம் இருக்கு, இதை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, முதல்ல என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சங்கு தான், பாஞ்ச சென்னி வாங்கி தான் வச்சுக்கோ. பாஞ்ச சென்னி தான் கொடுத்துட்டார். முடிஞ்சு போச்சா, ஆச்சு. அதுக்கப்புறமா பறவணும். பறவணும்னா
ஜாம்பவான்னு ஒருத்தர் இருந்தாரோ இல்லையோ, அந்த திரிவிக்ரம அவதாரத்தின் போது இந்த அத்தவாளகிரியை 32 தடவை வளம் வந்தாராம். திரிவிக்ரம அவதாரம் பகவானுக்கு திரிவிக்ரமனுக்கு ஜெயம் உண்டாயிட்டு உலகத்தை எல்லாம் அளந்து விட்டான் எம்பெருமான் அப்படின்னு பற அடிச்சுட்டே வந்தாராம். 32 தடவை சுத்தி வந்தாராம் இந்த உலகத்தை ஜாம்பவான். அந்த பறையை ஜாம்பவான் இடத்துல வாங்கி கொடுத்துட்டான். சரி, இவரே நிறைய பறையெல்லாம் வச்சிருக்க விளையாட்டு இருக்காரு இந்த கோபிமார்களோட, அந்த பறையை சேர்த்து கொடுத்துட்டா. சரி, அதுக்கப்புறம் பல்லாண்டு பாட வேண்டும், அதுக்கு எனக்கு ஆள் வேணும்னு கேட்டா பெரியாழ்வார் பக்கத்துல அவரே எடுத்து கொடுத்துட்டான். நம்ம ஆழ்வார் வேணுமா, பொலிக பொலிகன்னு பாடுறதுக்கு நம்ம ஆழ்வார் இருந்தா அவரே வச்சுக்கோ அப்படின்னு அவரே எடுத்து கொடுத்தார். இப்ப அத்தியாபக சுவாமி எல்லாம் வந்தாச்சு, அதுக்கப்புறம் விளக்கு வேணும், பக்கத்துல நப்பின்னு நின்று இருந்தா அவனே எடுத்து கொடுத்தா. விளக்கு வேதான், எங்க குலத்துக்கே விளக்கு நப்பின பிராட்டி தான், வச்சுக்கோதான் அப்படின்னு கொடுத்துட்டார். சரி, கொடி வேணும்னு கேட்டா கருடாழ்வார் பக்கத்திலே சிறகு விரிச்சுட்டு இருந்தார். இவர் தான் எனக்கு கொடி. இங்க நம்ம கொடி பெருமாள் கொடி மரம்ங்கிறவன் வைஷ்ணவ சந்நிதிகளிலே கொடின்னு சொன்னா கருடன், அந்த இடத்துல தான் கருடன் இருக்காரு இல்லையா. அப்ப கருட கொடியை எடுத்து கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் ஒண்ணு கேட்டார், எனக்கு மேல விதானம் வேணும்னு கேட்டாரோ இல்லையோ, மேல் கட்டி விதானம்னா பெருமாள் எதுக்கு வீடு இருக்கார், அவருக்கு கொடை எது, ஆதிசேஷன் தான். இந்த ஆதிசேஷனை எடுத்து தாரவாது கொடுத்தார். இப்ப பெருமாள்கிட்ட என்ன இருக்கு, பெருமாள்கிட்ட ஏதும் இல்லாமல் இருக்கக்கூடிய எம்பெருமான் சர்வஸ்வதானம் பண்ணி கொடுக்கிறான். பக்தர்களுக்காக தன்னிடத்துல இருக்கிற வஸ்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அதுக்குதான் சர்வஸ்வதானம். எல்லாத்தையும் கொடுத்தோங்கிற எண்ணம் இல்லை. இன்னும் என்ன கொடுக்கிறது இந்த பக்தர்களுக்கு, பக்தானாந்து பிரகாசகா என்று சொன்னால் பக்தனுக்கு என்ன கொடுத்தால் நம்மாலே இந்த பூர்த்தி ஆகுங்கிறது பெருமாள் பார்த்துட்டே இருக்கார். பகவான் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலா, வள்ளல் பெரும் பசுக்கள்னா அவனே ஒரு வள்ளல், அவன் தொட்டு கரஸ்பரிசத்தினாலே வளர்ந்ததான பசுக்கள். அவ்வளவு வள்ளலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாவற்றையும் கொடுத்தான். பெருமாள்கிட்ட ஒண்ணும் இல்லை. தன்னுடைய உத்திரியத்தை எடுத்து தலையில போட்டு விட்டார். ஏன்னா ஒண்ணுமில்லேன்னு சொன்னா பெருமாளுக்கு எத்தனை வருத்தம் இருக்கும். ஆனாலும் பக்தர்களுக்கு கொடுக்க வேணும் அப்படிங்கிறத உபகரணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அடுத்த பாசுரத்தாலே கொண்டாடுகிறார்கள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 3 பாசுரங்களாலே கூடாரம் வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகுண்டு யாம்பரி சம்மானம். இப்ப நோன்பு நோர்த்துட்டோம், நோர்த்த பிற்பாடு நமக்கு சம்மானம் வேணும். இப்ப நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்துருக்கோம், 30 நாள் நோன்பு நோத்துட்டோம். இன்னைக்கு நமக்கு சம்மானம், பகவானுக்கு எல்லாவற்றையும் படைத்து அது பாகவதர்களுக்கு கொடுக்கப்பட்டு பாகவதர்களுக்கு அத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்மானம். ஆக சம்மானம் என்ன, நோன்பு நோர்த்தாதுக்கு என்ன பலம் கிடைக்க போகிறது அப்படின்னு கேட்டா அந்த சம்மானம் என்பதுதான் நாடு புகழும் பரிசாக இருக்க வேண்டும். எல்லாரும் பார்க்கிறபடி இருக்கணும். தனியா ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தா வச்சுக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாரையும் கூப்பிட்டு சொல்ல வேண்டும். அவரை நல்லா வையணும்னா தனியா கூப்பிட்டு வையணும். அவரை புகழணும்னா எல்லாரையும் கூட்டு புகழணும். இதை நம்ம மாத்தி பண்ணக்கூடாது. மாத்தி பண்ணிட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தர் வச்சு புகழணும்னா தனியா பண்ணோம்னா நல்லா இருக்காது. அப்ப ஒருத்தரை கொண்டாட வேணும்னா எல்லாரையும் கூப்பிட்டவர்களை புகழ வேண்டும் இல்லையோ. அப்ப நாடு புகழும் பரிசினால் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கூட மாட்டோம் அப்படின்னு பகவான் வந்து ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவாட என்ன பண்ணுவார், பெருமாள் ஜெயிச்சுக்குவார். சரி, நான் அவனோட வந்து ஜெயிக்கிறேனே அப்படின்னா பெருமாள் நம்மகிட்ட தோத்து போடுறார். யாரு கூடுறோம்னு சொன்னா பெருமாள் தோத்துடுறார். யாரு கூட மாட்டோம்னு சொன்னா அவளை சொல்றார். அப்படிதான் நம்ம பாக்குறோம். விபீஷணனை பார்த்தோம், ஒரு ராவணனை பார்த்தோம். விபீஷணன் வந்து கூடுவோம்னு சொன்னா பெருமாளை தோத்து விட்டார். கூட மாட்டேன்னு சொன்னா அவனை முடிச்சுட்டார். பாக்குறோமோ இல்லையோ, அத்தனை தூரம் கூடாரம் ஸ்ரீ கோவிந்தா நாடு புகழும் பரிசினால் நமக்கு என்னென்ன கொடுக்கணும், பகவான் என்னென்ன சம்மானம் கொடுக்கணும் நமக்கு அப்படின்னு கேட்டா, சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே அப்படின்னு பல பல அணிகலன்கள் எம்பெருமான் கொடுக்க வேண்டும். என்னென்ன கொடுக்கணும், சூடகம் அப்படின்னா கைக்கு போட்டுக்கக்கூடிய ஒரு திருவாபரணம், ஆபரணம், கையில போட்டுக்கிற ஒரு வளைன்னு வச்சுக்கோங்களேன், வளை சூடகமே. அதுக்கப்புறம் தோல் வளையே, தோளிலே சாத்திக்கக்கூடிய ஒரு திருவாபரணம், ஆபரணம், ஒரு நகை. அதுக்கப்புறம் தோடே, காதுக்கு போட்டுக்கக்கூடியதான ஒரு ஆபரணம். அதுக்கப்புறம் செவிப்பூவே, காதுக்கு மேல குதிக்கிறாளோ இல்லையோ. இங்க முதல்ல கீழே குதிப்பா. அதுக்கப்புறம் காதுல ஒண்ணு நிறைய இடமெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுல ஒண்ணு இங்க ஒண்ணு குதிப்பா, மேல குதிக்கிறாளோ இல்லையோ, அதுக்கு செவிப்பூ அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் பாடகமே, காதுல சாத்தி கொள்ளக்கூடியதான திருவாபரணம். இது மட்டுமல்ல, இதுக்கு மேல இன்னும் நிறைய அணிகலன்களை நீ சாத்த வேண்டும். நாங்களா சாத்திக்க மாட்டோம், கண்ணா நீ தான் எங்களுக்கு வந்து சாத்தி விடணும் அப்படின்னு கேட்கிறா. அப்படி கேட்டது சூடகம் என்று சொன்னால் அது ஒரு குரு, ஒரு ஆச்சாரியனை பத்தி
அவர் நமக்கு பஞ்ச சம்ஸ்காரம் சாதிச்சு விடுறாரா இல்லையா? பஞ்ச சம்ஸ்கார சங்கு சக்கர லாஞ்சனங்களை புரிக்கிறார் இல்லையா? கையை பிடித்து அந்த பெரியவரானவர் ஆச்சாரியரானவர் கைகளை பிடித்து அவனுக்கு உபதேசம் பண்ணுகிறாரோ இல்லையோ, அதுதான் சூடகம். அதுக்கப்புறம் தோளுக்கு போட்டுக்க கூடிய வளைனா சங்கு சக்கர லாஞ்சனங்களை செய்யறோம் இல்லையோ, அதுதான் தோல் வளை. அதுக்கப்புறம் தோடு அப்படின்னு சொன்னா திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார் அல்லவா, அதுதான் தோடு. அதுக்கப்புறம் செழிப்புன்னா திருமந்திரத்தினுடைய அர்த்தம் துணிக்கும்படியாக துவயமகா மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார் அல்லவா, அதுதான் செழிப்பு. அதுக்கப்புறம் பாடகம்னு சொன்னா பகவான் சொன்னதான சரமஸ்லோகம் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அஹம் தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹான்னு பகவான் என்னையே சாட்சாது தர்மமாக பற்றினாயென்னால் உன்னை எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் போக்குகிறேன், சோகப்படாதே பெருமாள் சொன்னார். அது என்னை பற்றுன்னு சொன்னார், என் திருவடியை பத்துன்னு கூட சொல்லல. என்னை பற்றுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? திருவடியை பத்துன்னு தான் அர்த்தம். அதைத்தான் பாடகமே. இதை தவிர பல அணிகலன்களும் ஞாபகம். நாங்க இப்ப நன்னா வஸ்திரங்களை நன்னா உடுத்திப்போம், அதுக்கப்புறம் நெய் ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு சாப்பிடுவோம். முன்னாடி என்ன சொன்னா, நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், மை இட்டுக்க மாட்டோம், மலர் சூட்டிக்க மாட்டோம்னு சொன்னா நோன்பு நோற்பதற்கு முன்பாக. இப்ப நோன்பெல்லாம் நோர்க்கு பகவான் இவ்வளவு சன்மானம் நமக்கு கொடுக்கறான்னு கேட்டா, அப்ப ஆடை நன்னா உடுத்திப்போம். எல்லாரும் புதுசு புதுசா உடுத்தி வச்சிருக்கோம் இல்லையோ. ஆடை உடுப்போம். ஆடை உடுப்போம்னா நேரடியா அந்த வஸ்திரத்தை எடுத்து நான் உடுத்திக்க கூடாது. பகவானுக்கு முதல்ல உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த தொழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோ விடுத்த திசை கருவம் திருத்தி பெருமானுடைய திருவடியில வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து உடுத்திக்கணும். அது ஆடை உடுப்போம். அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுவோம்? பால் சோறு சாப்பிடுவோம். பால்லே இருக்கணும். தண்ணியில இங்க அது தளி ஆயிடக்கூடாது, தண்ணியில ஆகக்கூடாது, பால்லையே தளிக ஆகணும். பால்ல தளிக ஆகணும்னா அரிசி பால்லே குதிக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? நிறைய பாலை வச்சு நல்லா மூட்டத்தை மூட்டி அதுல போட்டு அரிசியை போட்டு அதுல முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் எல்லாம் வெள்ளத்தை எடுத்து போடணும். அதுல இந்த வெள்ளையா இருக்கிற சக்கரை இல்ல, வெள்ளை சக்கரை இல்ல, நாட்டு வெள்ளை சக்கரை அதை போடணும். போட்டுட்டு நெய் நிறைய பிடிச்சிட்டா நிறைய அள்ளி கொட்டணும். கண்ணு திறந்து நல்லா ஊற்றக்கூடாது, கண்ணை மூடிக்கணும். மூடிட்டு ஊற்றி விடும். அதுல ஊத்திட்டோம்னா நிறைய சக்கரை எடுத்து அதுல போடணும். நாட்டு சக்கரை வெள்ளத்தை தூக்கி அதுல போடணும். போட்டோம்னா இவ்வளவு சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்னா, அதுக்கான சக்கரை வியாதி இருந்தா இப்பவே ஏறிடும். அந்த அளவு படும், கேட்கிற வாழ்க்கை ஏறிடும். அப்ப அவ்வளவு சர்க்கரையை போட்டு மூடனை வைத்து முழங்க வழிய வேண்டும். இந்த கயிறை எடுத்து பிரசாதம் கொடுத்தா வழியணும், இப்படி நேரம் வழியணும். அவ்வளவு மூடனை வைத்து முழங்க வழிவாருன்னா கூடியிருந்து குளிர்ந்து எல்லாருமா சேர்ந்து பகவான அனுபவிக்கிறோமோ இல்லையோ. அப்ப கூடியிருந்து குளிர்ந்துன்னா நம்மோட புண்ணியங்களும் போக வேணும், பாவங்களும் போக வேணும். அப்ப என்ன கிடைக்கும்? பகவானுடைய திருவடிகள் நமக்கு கிடைக்கும். புண்ணியமும் தொலைந்து பாவமும் தொலைந்து இவனுக்கு மரணம் இங்கே சம்பவித்து பகவானுடைய திருவடிகள் கிடைக்கும்னு சொன்னா அதத்தான் கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது. அது மாதிரி இருந்துட்டு எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டார். பகவான் கேக்குறார், சரி நான் இவ்வளவு கொடுத்துட்டேன், ஆனா இதுக்காக நீங்கள்லாம் என்ன பண்ணிருங்க? நம்மள்கிட்ட சரணாகதி அனுஷ்டிச்சவங்களா? கேக்குறா பெருமாள். எங்கள்கிட்ட சரணாகதி அனுஷ்டிச்சவங்களா? என்னோட திருவடியே உபயோகம்னு சொன்னேடா அப்படின்னு பிரார்த்தித்தது. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நீ தான் எங்க குடும்பத்துல பிறந்திருக்க, எங்கள்கிட்ட புண்ணியமோ பாவமா எங்களுக்கு எல்லாம் புண்ணியம் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு புண்ணியம் எது தெரியுமா? நீ எங்களுடைய புறத்திலே பிறந்தாயே, அதுவே எங்களுக்கு புண்ணியம். இந்த புண்ணியத்தை வச்சுன்னா நீ கொடுக்கணுமே தவிர நாங்களா தனியா பண்ண புண்ணியம்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா. கரவர்கள் சென்று புருஷார்த்தம் கைங்கரியத்தை பிரார்த்தித்தாள். கரவர்கள் சென்று காலம் சேர்ந்துங்கோ அறிவுண்ணும் இல்லாத ஆய்க்கணும். எங்களுக்கு எல்லாம் வலது கைன்னா தெரியாது, இடது கைன்னா தெரியாது. தலை வச்சுட்டு உடம்பு குளிப்போம், உடம்பு வச்சுட்டு தலை குளிப்போம். இவ்வளவுதான் எங்களுக்கு ஆச்சாரமே. அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை குளிக்கலன்னா ஆச்சாரம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப உடம்பு வச்சுட்டு தலை மட்டும் குளிப்போமா, தலையை வச்சுட்டு உடம்பு மட்டும் குளிப்போமா? இப்படிதான் எங்களோட ஆச்சாரம். இடது கையும் தெரியாது, வலது கையும் தெரியாது. ஏன்னா இடைச்சிகள் எங்களுக்கு மாடுகள்னு தான் தெரியும். எங்களுக்கு வெள்ளையா பதார்த்தம் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. கண்ணாடி யுத்தம் தான் கருப்பு வச்ச எல்லாம் நாங்க பாக்குறது கூட வெளுப்பு தான்.
அப்படின்னு ஆஹா, நாங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப தோஷமே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஆனா குறை இல்லாதவனாக இருக்கக்கூடிய கோவிந்தனே நீதான் எங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சிறுபேர் அழைத்தனவும் சிறியருளாதே. ஒரு வார்த்தை சொன்னா, சிறுபேர் அழைத்தனவும் சிறியருளாதே. சின்ன பேரா வச்சு உன்னை கூப்பிட்டுட்டோம்னு சொன்னான். இந்த சின்ன பேர் எது தெரியுமா? நாராயணாங்கிறது சின்ன பேரா. என்ன பேர் வச்சு கூப்பிட்டுருக்கணுமா? கண்ணனுக்கு என்ன பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கணும்னா கோவிந்தான்னு சொல்லிருக்கணுமா? ஏன்னா அவர் பசுமாடு கண்ணுக்குட்டியோட வந்து இருக்கணுங்கிற இடத்துல இவரை போய் இவரை பெரியவரா நாராயணன்னு கூப்பிட்டது சிறிய பேரம். எது பெரிய பேருனா கோவிந்தன்கிறது பெரிய பேரு. அதை விட்டுட்டு சிறுபேர் அழைத்தனும் சீருளாதே. முதல் பாஷத்துக்கு நாராயணன் கூப்பிட்டேனோ இல்லையோ, என்ன தப்பா எடுத்துட்டாதே, சீரிய விழாதே, எங்களுக்கு பேர ரொம்ப கோபத்தை காமிக்காதே. இறைவா நீ தாராய் பறை, எங்களுக்கு கைங்கரியத்தை கொடுக்க வேணும்னு சரணாகதி பண்ணிட்டு பெருமாள்கிட்ட கைங்கரியத்தை பிரார்த்திக்கணும். இவன் என்ன பண்றா? முதல்ல கைங்கரியத்தை பிரார்த்தித்து விட்டு அடுத்து சரணாகதி அனுப்பிக்கிறார். நம்மாழ்வாரு அதை போலதான் பண்ணார். முதல்ல கைங்கரியத்தை ஒழிவில் காலம் எல்லாம் இதிலே பிரார்த்தித்தார். பிற்பாடு அகலகில்லேன் உலகமுண்ட பெருவாயிலே சரணாகதியை அனுப்பித்தார். அதே போல ஆண்டாள் இங்க என்ன பண்ணா? இவன் தானும் முதல்ல கைங்கரியத்தை பார்த்துட்டு பெருமாளே எனக்கு கைங்கறி கொடு அப்படி சொல்லி கேட்டுடும். அதுக்கப்புறம் சரணாகதி சித்தன் ஜெருகாலே மண்ணுருளை செவித்து உன் பொத்தாமரையிலேயே போத்து பொருள்களாய் பெத்தம்மே துன்னுங்குலத்தில் பிறந்த நீ உத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பரவழ்வான் அனுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கு முந்தனோடு தோமையாவோம் மக்கே நாமாட்சிவோம் மத்தனங்காமங்கள் மாத்து. ஏதோ ரெம்பாவான்னு சொல்லுது. சிற்றம் சிறுகாலே வந்து சேர்த்துது. ரொம்ப சீக்கிரமா பிராமே முகூர்த்தம் விடிகாத்தால எந்திருந்து வந்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் காலங்காத்தால வந்து உன்னுடைய திருவடியை தொழுகிறோம். எதற்காக? நாங்கள் உன்னுடைய திருவடியிலே சரணாகதி போகிறோம், எங்களுக்கு கைங்கரியத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்டா. பொருள்களாய் நாங்கள்லாம் யாரு? பெற்றம்மே துன்னுங்குலத்தில் பிறந்த நீ வந்து ஒரு பசுமாடு கண்ணுடி இருக்கக்கூடிய இளையர் குலத்துல வந்து பிறந்திருக்கக்கூடிய நீ குற்றேவல்யங்களை கொள்ளாமல் போகாது. நாங்க பண்ற கைங்கரியத்தை வாழ்ந்தான்னு மறுக்க முடியாது, மறுக்க கூடாது. குற்றேவல் அப்படின்னா கைங்கரியம், அந்தரங்கமான கைங்கரியத்தை நீ மறுத்தலாகாது. நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. எற்றைப்பறை கொள்வான் அனுகான் கோவிந்தான். ஒரே ஒரு உள்ளுக்குள்ள 2 பேர் படுத்துட்டு இருக்கா. ஒரு உள்ளு 50க்கு இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5 அடி, 5 அடிக்கு 5 அடி இருக்கு. அப்படின்னா எவ்வளவு? மொத்தமே 25 அடி தான் இருக்கு. அதுக்குள்ள சதுரடி தான் இருக்கு. இந்த 25 சதுரடிகளை படுத்துட்டு ஒருத்தர் இப்படி படுத்துட்டு இருக்கா, ஒருத்தர் இப்படி படுத்துருக்கா. பட் உன் கால் என் மேல படுது, என் கால் உன் மேல படுது அப்படி சொல்ல முடியுமா? இருக்கிற இடமே சொல்லு. அப்ப பகவானுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம்னு சொன்னா எத்தனை சம்பந்தம்! மாதாவாக இருக்கிறான், பிதாவாக இருக்கிறான், பிராத்தாவாக இருக்கிறான், சகாவாக இருக்கிறான், சகியாக இருக்கிறான். எத்தனை உறவு பெருமானுக்கு நமக்கு! 9 விதமான சம்பந்தம் எம்பெருமானுக்கு நமக்கும் உள்ளது. ஆச்சாரியனாக இருக்கிறான், குருவாக இருக்கிறான், சகாவாக இருக்கிறான். எத்தனையோ உறவு, 9 உறவுகள் பகவானுக்கு நமக்கும் இருக்க எல்லா உறவும் நீதான். மாதாவு நீதான், பிதாவு நீதான், எல்லா உறவும் நீதான். அப்படி இருக்கிற போது விட்டுடுமா? நீரடித்து நீர் விலகுமா? நீர் அடிச்சுட்டா அது அடிச்சுட்டோம்னா அண்ணா தம்பி சொல்லுவோம், ஏதோ 2 வாங்க சண்டை போடுவோம். சண்டை போட்டா அதுக்கு போய் நான் இந்த பக்கம் வடக்க போறேன், நீ தெற்க போறேன் போயிட்டே இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது நல்லது இருந்தா ஒன்று சேர்த்தானே ஆகணும். அப்ப ஒண்ணு விட்டு போகாது இல்லையோ? அது மாதிரி பகவான் என்று சொல்லப்படுகிற நீ நாங்கள் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நாங்க கோளாரோட தான் பண்ணுவோம், ஆனா நீ ஏத்துதான் ஆகணும். அந்த கோளாரா பண்ணதை நிறையாத்தான் நீ ஏத்துக்கணும். அதுதான் உனக்கு நீ, அப்பதான் நீ வந்து எங்களுக்கு பகவான் சொல்லிக்க முடியும். அப்படித்தான் நீ இருக்க. வாத்சல்ய குணத்தை பார்த்து கொண்டுதான் எங்களுடைய குற்றங்களை பொறுத்து கொண்டுதான் இருக்கிறாய். குற்றேவல்யங்களை கொள்ளாமல் போகாதிற்ற பிறகுள்வான் அனுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும். உனக்கு எனக்கு சம்மதம் இன்னைக்கு நேருக்கு இல்ல. இந்த தாயோ தமப்பனோ இந்த ஜென்மாவிலே, இந்த பர்த்தாவோ இந்த பத்னியோ இந்த ஜென்மத்திலே, ஆனா எல்லா ஜென்மங்களிலும் இதுவரைக்கும் இருந்த ஜென்மங்கள் என்ன? இந்த ஜென்மத்துல எல்லாத்திலும் நமக்கு உறவு யார் தெரியுமா? சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலால் தாய் தந்தையரும் எல்லாம் அவரே இனி ஆவாரே என்று மாதா நாராயணா, பிதா நாராயணா, பிராதா நாராயணா, சர்வம் நாராயணா, சுகிருது கதிர் நாராயணா என்று அத்தனை உறவாகவும் இருக்கக்கூடிய நீ குற்றேவல்யங்களை கொள்ளாமல் போகாதிற்ற பிறகுள்வான் என்று நான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உத்தோமை ஆவோம்
உமக்கே நாம் ஆட்சி, உங்ககிட்டவே தான் நாங்க கயிறு பண்ணுவோம், வேற எங்கேயும் போக மாட்டோம் என்று உச்சேவல்லங்களை கொள்ளாமல் போகாது செப்பரகொள்வான் எழில் பிறவிக்கும் தன்னோடு தூமையாவும் முக்கிய நாமாட்சியவும் மற்றை நன்காமங்கள் மாற்று. வேற வேற இடத்துல இருக்கக்கூடியதான சம்பந்தங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு, பகவானே உன்னுடைய திருவழிகளில் நீயே நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும் சரணாகதியை அனுஷ்டித்தது 29. இப்ப பாசுரத்துல இருந்து 29 பாசுரம் வரைக்கும் இடைச்சி பாவனையிலே பாடின பாசுரம். இடைச்சி, அந்த இடையர்கள் இடைச்சிகள் அந்த பாவனையில பாடிருக்கா இத்தனை பாசுரம். இப்ப இந்த ஒரே ஒரு பாசுரத்துலதான் பலம். இந்த பாசுரத்தை சொன்னவர்களுக்கு கற்றார்களுக்கு உள்ள பலம் சொல்லக்கூடிய பாசுரம் தான் இந்த பாசுரம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்கையார் சென்றறிஞ்சி அங்கு அப்பற கொண்ட வார்த்தை அணிவுதுவை பைப்பவன தந்தரியல் பற்றதிரான் போத சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசரிப்பா ஈரிரண்டு வாழ்வரைத்தோடு செங்கல் திருமுகத்து செல்வத் திருமாலா எங்கும் திருமுருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிக்கிறார். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனி. கப்பல்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய அந்த கடலை கடைஞ்சது பெருமாள். கடலை கடைஞ்சா, திருப்பார் கடல் கடைஞ்சாரோ இல்லையோ, எதுக்காக கடைஞ்சார் அப்படின்னா தேவர்களுக்கு அமுது கொடுக்கறதுக்காக கடைஞ்சார் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிராட்டி தான் அதுல இருந்து வந்தா. இந்த பிராட்டியை எடுக்கிறதுக்கு தான் இவர் கடைஞ்சாராம். விண்ணவர் அமுதுன்னு அமுதில் வரும் பெண்ணமுதுண்டை எம்பெருமான்னு ஆழ்வார் பாசுரம். விண்ணவர்கள் அமுது சாப்பிடுவதற்காக பெருமாள் கடைஞ்சான்னு சொன்னாலுமே கூட அமுதில் வரும் பெண்ணமுது, இந்த அமுதுல வந்தது கடைசியா வந்தது யாரு? பிராட்டி தான் வந்தாள். எல்லாம் வந்தது முதல்ல ஆரம்பம் ஆலகால விஷயத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசியா வந்தா பிராட்டி. இதுக்கு நடுவுல ஐராவதம் வந்தது, ஸ்ரத்தாதேவி வந்தாள், ஊர்தியா வரா. அதுக்கப்புறம் தன்வந்திரி வந்தார், உச்சஸ்ரவசி வந்தது, ஐராவதம் வந்தது. இத்தனையும் வந்து கடைசியில வந்ததுதான் பிராட்டி. அந்த பிராட்டியை எடுக்கிறதுக்காகத்தான் பெருமாள் இத்தனை பாடுபட்டிருக்காரு. சும்மாவா? ஒரு உள்காரியம். இவர் வேற மனசுல வேற ஏதோ நினைச்சுதான் சுவாமி பண்ணிருக்கார். இவர் காரியம் இது ஆடுமா, சும்மா ஆடுமா அப்படின்னு சொல்லும் இல்லையோ, அந்த மாதிரிதான் இவர் காரியம் பண்ணிருக்கார். கடலை கடைந்ததுன்னா அவர்களை பிராட்டியை லவிப்பதற்காகத்தான் கடலை கடைந்தார். இப்போ நம்மளை எல்லாரையும் பகவான் சேர்த்துக்கணும் இல்லையோ, அதுக்காகத்தான் நம்மை சேர்த்துக் கொள்ளுவதற்காகத்தான் இத்தனை தூரம் பகவான் பாடுபடுகிறார். நாம் பகவானை சென்று அடைவதற்கு முயல்வதை காட்டிலும் பகவான் நம்மை அடைவதற்கு முயல்கின்றானே, அதுதான் கிரேட்டப். எப்படி சொல்லணும்? இந்த மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறோமா, கிரேட் அப்படிங்கிறாலும் இல்லையா, கிரேட் அப்படின்னு. என்ன கிரேட் அப்படின்னா, இந்த கணக்குல இப்படி போடுவோம், இப்படி ஒரு சிம்பிள் போடுறாங்களா இல்லையா, இந்த பக்கம் இருந்தா இது பெருசு, இந்த பக்கம் குறுகின பாகம் சின்னது அப்படின்னா, நாம் எம்பெருமானை அடைவதற்கு முயல்கின்ற முயற்சி அப்படின்னா இந்த பக்கம் போட்டுக்கணும், அது ரொம்ப கொஞ்சம். எம்பெருமான் நம்மை அடைவதற்கு முயல்கின்ற முயற்சி அப்படின்னா அதுதான் இட் இஸ் கிரேட்டர் தென் நம்ம பண்றதை விட. அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒன்னும் பண்ண, எல்லாம் வந்தோம், பெருமாளை சேவிச்சோம், போனோம், பிரசாதத்தை அமுது பண்ணோம், சுவாமி கிளம்பு அப்படின்னு போட்டோம். இவ்வளவு நம்ம பண்றோம். ஆனா பகவான் என்ன நினைச்சுக்கிறான்? என்ன சேவிக்கிறதுக்காக வந்தான் பாருங்க, எவ்வளவு சிரமப்பட்டு வந்தான் தெரியுமா? காலம்பரை இத்தனை சிரமப்பட்டு அவன் அல்லோலப்பட்டு அந்த பட்டு இந்த பட்டு அந்த பட்டு அத்தனை பட்டு வந்திருக்கான் இவன் என்ன சேவிக்கிறது. எங்க இந்த 4 வீதி தள்ளி இருக்கிறவா இங்க வந்துட்டான்னா பெருமாள் அத்தனை ஆனந்தப்படுறான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? காத்தாலே வந்துருது தெரியுமோ அப்படின்னு ஒரு இழுப்போம், இழுத்தோம்னா சன்னிதிக்கு இழுத்துருவோம் நம்மள. ஆனா பகவான் என்ன ஆசைப்படுறான்னா, பகவான் இவனை அடைவதற்கு இத்தனை பேர் இப்ப இருக்கோம் இல்லையோ, இந்த பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அடைவதற்கு பெருமாள் பூரிச்சு போடுறார். எவ்வளவு ஆனந்தம்னா அவருக்கு இந்த ஆனந்தத்தினால என்ன ஆகுதுன்னா 2 தோள் 4 தோள் ஆயிடுது. வங்கக்கடல் கடைந்த மாதவன் ஸ்ரீயப்பதி, பெருமாள் பிராட்டி விடுவில் இருக்காரு. வங்க கடலை கடைந்ததான மாதவன் ஸ்ரீயப்பதி, பிராட்டியோடு இருக்கக்கூடிய பெருமான். அதே போல மாதவன் கேசவன் அப்படின்னா, கேசவ அப்படிங்கிற சப்தம் என்ன தெரியுமா அர்த்தம்? க அப்படின்னா பிரம்மான்னு அர்த்தம், ஈஷ அப்படின்னா ஈசன் அர்த்தம். க இது பிரம்மணோ நாமா அப்படின்னா பிரம்மாவையும் ஈசனையும் நியமிக்க கூடியவன் கேசவன். அதான் பிரம்மாவையும் ஈசனையுமே நியமிக்கக்கூடியவர்னா இவர் தான். மூவரில் முதல்வனாய அப்படின்னு சொன்னா இவர் தான். இந்த எம்பெருமானத்தான் கேசவன் அப்படி சொல்றோம். கேசிங்கிற ஒரு குதிரையை முடிச்சார், அது விரோதி நிரசன சாமர்த்தியம் படைத்தவன் ஒரு அர்த்தம். ஆனா முக்கியமாக
பிரம்மாவையும் சிவனையும் படைக்கக்கூடிய நியமிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை படைத்தவன் கேசவன். ஆஹா, வங்கக்கடல் கிடைந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்து செகிழையார். எல்லாரும் முகமும் இருக்க அப்படியே சந்திரனை போல பிரகாசமா இருக்கு. ஏன் இவ்வளவு நேரமா? ஆரம்பத்துல நேரிழையீர் மார்கழி திங்கள் மதுரந்த நன்னாளால் நீராட பொதுவீர் நேரிழையீர் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, நேரிழையீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தின்னு இருக்கக்கூடிய பெண்களே இடைச்சிகளேன்னு அர்த்தம். இங்க அது நோன்புக்கு முன்னாடியே அவ்வளவு அழகா இருந்தான்னா நோன்புக்கு பின்னாடி எவ்வளவு அழகா இருப்பான். அதைத்தான் இங்க சொல்றா. அவ சொல்ற போது வங்கக்கடல் கிடைத்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகம். திங்கள் திருமுகம்னா சந்திரனை போல குளிர்ச்சியா இருக்காமோ. திங்கள் திருமுகத்து செய்கிழையார் சென்று இறைஞ்சி. இந்த கோட்டிமார்கள் இந்த கோபிமார்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பகவானிடத்திலே போய் சென்று அவன் இருக்கும் இடத்துக்கு சென்று இறைஞ்சி பிரார்த்தித்து சென்று அங்கு இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை. அங்கு எங்க? திருவாய்ப்பாடியிலே அப்பறை அந்த புருஷார்த்தத்தை கைங்கற்றத்தை இறைத்தொண்டை பகவானுக்கு பண்ணக்கூடிய சிசுரோபசாரத்தை கைங்கற்றத்தை அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை யாரு பாடுறா? அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பற்றவிரான் போதை சொன்ன. அணிபுதுவை அப்படின்னு சொன்னா புதுவைனா சீவிபுது. அணிபுதுவைனா என்ன? அணினா திருவாபரணம். அணிபுதுவைனா திவதேசங்களுக்கு எல்லாம் நாயகக்கல்லாக இருக்கக்கூடியது எதுனா சிவிலிபுத்தி. திவதேசம் 106, திவதேசம் 108 சொல்றோமா? 108க்கும் நாயகமாக இருக்கக்கூடிய திவதேசம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லணும். அத்தனை தூரம். அதுதான் அணி புதுவை பைங்கமலம். ஏன் அணி புதுவைன்னு சொல்ல தெரியுமா? உள்ளுக்குள்ள போய் சேவிச்சேன்னா முதல்ல ஆண்டாள், அதுக்கப்புறம் ரங்கமன்னார் நிப்பார். பெருமாள் ஏன்னா ஸ்ரீரங்கத்துல இருந்து அவர் மாப்பிள்ள வீட்டோட மாப்பிள்ள வந்துட்டார், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டார். ஏன்னா அந்த சன்னிதியே பெரியாழ்வாரோட திருமாளிகை தான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சன்னிதி இருக்கும் இல்லையா, அது பெருமாளுடைய பெரியாழ்வாருடைய வீடு கிராமம். அதுல முதல்ல ஆண்டாள் இருப்போம், அதுக்கப்புறம் பெரிய ரங்கமன்னார் நிற்பார், பக்கத்துல கருடன் நிற்பார். இந்த 3 பேர் இருப்பா மூலஸ்தானத்துல. அப்ப 3 பேருன்னா நீங்க பாருங்க, மத்த திவதேசங்கள்ல எல்லாம் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். இப்ப பொய்கை ஆழ்வார் இருக்கார், காஞ்சிபுரத்துல அவதாரம் பண்ணார். அங்க இந்த பொய்கை ஆழ்வார் மூலஸ்தானத்துல இருக்காரா? இல்ல. பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லையில அவதாரம் பண்ணார், அவர் மூலஸ்தானத்துல இருக்காரா? இல்ல. பேயாழ்வார் மயிலாப்பூர்ல அவதாரம் பண்ணார், அவர் மூலஸ்தானத்துல இருக்காரா? இல்ல. பெருமாள் தான் இருப்பார், தாயார் தான் இருப்பார். ஆனா இங்க அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மூலஸ்தானத்துல பார்த்தோம்னா ஆண்டாள்ங்கிறவ ஒரு ஆழ்வார், ஆழ்வார்களுக்குள்ள ஒருத்தி, பூமி பிராட்டியினுடைய அம்சம். அவ மூலஸ்தானத்துல இருக்கிறார். அது ஒரு பெருமை. ஆழ்வார்களே மூலஸ்தானத்துல இருக்கிறது இவ ஒத்தி தான். இன்னொரு பெருமை, கருடன் ஆருடைய அம்சம்? பெரியாழ்வார் கருடனுடைய அம்சம் தான், அவர் உள்ளுக்குள்ள இருக்கார். இப்ப 2 ஆழ்வார்கள், ஒருத்தர் தான் ஆண்டாளாகவே அவள் இருக்கக்கூடியது மூலஸ்தானத்திலே, அது ஒரு பெருமை. தாயாராமும் அவளே இருக்கா, ஆழ்வாருக்குள்ள ஒரு தீமா இருக்கா, அப்படி இருக்கிறதுனால ஒரு பெருமை. மற்றொன்று கருடனுடைய அம்சம்தான் பெரியாழ்வார், அந்த கருடனே உள்ளுக்குள்ள இருக்கார். அப்படின்னா 2 ஆழ்வார் சேதாப்புல மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமைன்னு சொன்னா அது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டும்தான். அப்ப ஓம்னு சொல்லப்படுகிற பிரணவம், அந்த அகார உகார மகாரங்கள் 3 சேர்ந்து அகாரவாச்சன் சொல்லப்படுகிற பெருமாள், உகாரவாச்சின்னு சொல்லப்படுகிற விராட்டி, மகாரவாச்சன் என்று சொல்லப்படுகிற ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய கருடன். அப்படின்னா இந்த 3 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய திவதேசம் உயர்ந்த திவதேசம். அணிபுதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டவிரான். நன்னா அழகா தாமரை மாலைகள் அதோடு சேர்த்து அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பிராமண உத்தமரா, பிராமணர்களுக்குள்ளே உத்தமராக இருக்கக்கூடியதான பெருமை பெரியாழ்வாரை சாரும். ஏன்னா பூர்வசிக வைட்டவ குலத்திலே அவதாரம் பண்ணினவர், அத்தனை பெருமை இருக்கக்கூடியவர். எப்படி வேதவியாசரை எல்லாரும் கொண்டாடுகிறார்களோ, பராசர மகரிஷி அவரோட பிள்ளைதான் வேதவியாசன். முதல்ல பார்த்தோம்னா பிரம்மாவுக்கு பிள்ளை வசிஷ்டர், வசிஷ்டருக்கு பிள்ளை சக்தி, சக்திக்கு பிள்ளை பராசரன், பராசருடைய பிள்ளை வேதவியாசன், வேதவியாசனுடைய பிள்ளை சுகாச்சாரியன். அதைத்தான் சொல்லுவோம். முதல்ல சொல்ற போது வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சட்டே பௌத்திரமகல்மஷம் பராசராத்புஜம் வந்தே சுகதாகந்த போனிதுன்னு இந்த பரம்பரை பார்த்தோம்னா சுக்கர் யாரோடதுன்னா இத்தனை பரம்பரை.
பிரம்மாவிலிருந்து நோக்கி பிரம்மாவுடைய பிள்ளை வசிட்டர், வசிட்டர் பிள்ளை சக்தி, சக்தியோட பிள்ளை பராசர, பராசர பிள்ளை வேரசா, வேதவியாசர், வேதவியாசருடைய பிள்ளை சுதாச்சாரியன்னு சொன்னா இத்தனை பேருமே வேதவியாசர் என்னுடைய பிள்ளை, வேதவியாசரை கொண்டு மீறி ஆறாலும் இந்த சாஸ்திரத்தை கொடுத்து விட முடியுமா, வேதத்தை பகுத்து ஆராய்ந்து கொடுத்து விட முடியுமான்னு பெருமைப்பட்டாராம் பராசரர். அந்த பராசரர் சொல்றார், வேதவியாசர் ஒரு வாக்கு சொன்னால் அது அத்தனை பெருமை படைத்தது. அது மாதிரி பெருமை படைத்தது யாருன்னா பட்டர்பிரான் கோதை சொன்ன. இந்த பட்டர்பிரானுக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய கோதைன்னு சொன்னா நம்மளை போல பெரியவளாவோ சின்ன குழந்தை, அந்த 5 வயது குழந்தை பாடுங்க பாசுரத்துக்கு தான் இத்தனை பேரும் காலகாலமாக லட்சமத்திலம் ஆண்டுகளாக நான் திருப்பாவனொன்று நோற்றுக் கொள்ளுகிறோம். அவ்வளவு பெருமைப்படுத்த பட்டபிரான் கோதை சொன்ன சங்கர் தமிழ் மாலை தனியா பகவத அனுபவம் என்பது கிடையாது, எல்லாரோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய அனுபவம். அதனாலதான் எல்லாம் கூட்டம் கூட்டமா நிச்சயம் எல்லாரும் வந்து பெருமாளுக்கு முன்னாடி திருப்பாவை செஞ்சிருக்கீங்களா, திருப்பாடி வச்சு சேவிச்சு திருப்பாவை செஞ்சிருக்கோம். ஒரே ஒருத்தர் தான் வந்தாளா, எல்லாரும் வந்தா காலங்காத்தால எல்லாரும் வந்து பகவானுடைய சந்நிதியிலே சங்கத்தமிழ் மாலை கூட்டம் கூட்டமாக அந்த பெருமானை பாடுவதற்கு, திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுவதற்கு. ஏன்னா அந்த திருநாம சங்கீர்த்தனம் இந்த கலியுகத்திலே அத்தனை உயர்ந்தது. அதை பாடுவதற்கு பகவானை பாடவோனும், வாயினாலே பாடி மனதினாலே சிந்தித்து தூய மலர்களை தொடவோனும் என்பதற்காக வந்தோம். சங்கர் தமிழ் மாலை 30 தப்பாமே, 30 பாசுரமும் ரொம்ப உயர்ந்தது. 30 பாசுரம். ஒரு ஒரு மாலை இருக்கு, ஒரு மாலை. இந்த மாலையில இப்ப காசு மாலையே வச்சுக்கோங்க. பெண்களுக்கு சொன்னா சட்டன் புரியும். காசு மாலை சாத்திக்கிறான். இந்த காசு மாலை சாத்தினா அதுல 30 கல் இருக்கு, 30 காசு வச்சிருக்கா. அதுல ஒரு கல்லு மட்டும் விழுந்துருத்துனா, ஒன்னே ஒரு நடுவில் விழுந்து 18வது கல்லு விழுந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. விழுந்துருத்துனா அதை என்ன பண்ணுவோம், நமக்கே பிடிக்காது, அதை போட்டுக்கிறதுக்கே பிடிக்காது. அதை என்ன பண்ணுவோம், அதை அப்படியே இந்த சேலையில எங்கேயாவது மறைச்சிக்கலாமான்னு பார்ப்போம். இல்லைன்னா விட மாட்டோம். முதல்ல அந்த காசை மாத்தி கொண்டு வா அப்படின்னு அவருடைய மத்தாவை அவர்கிட்ட சொல்லி அவரை வச்சு முதல்ல மாத்த வச்சுக்குவோம். முதல்ல அதுவே முடிஞ்சு போயிடும். அது ஒரு வேளை முடியாம இருக்காது, முடிஞ்சிடும். முடியல நான் என்ன பண்ணுவான், அதுல எதையாவது ஒரு வேற ஒரு மாலையை அதுல சேர்த்துட்டு இல்லைன்னா அதை வேற தெரியாத இடத்துல அதை வச்சிருக்கணும். அப்ப நமக்கே அது குறைன்னு தெரியுறதோ இல்லையோ. 30 தப்பாவேன்னா 30 பாசுரங்களையும் தப்பாமல் சொல்ல வேண்டும், நிச்சயம் சொல்ல வேண்டும். 360 நாளும் இந்த ஒரு பிரபந்தத்துக்கு மட்டும் விதிவிலக்கே கிடையாது. 360 நாள் மற்ற பிரபந்தங்களுக்கு விதிவிலக்கு உண்டு. இந்த பிரபந்தத்துக்கு மாத்திரம் 360 நாள் சேவிக்கலாம். அதுல அந்த குறையும் இல்லை. 30 தப்பாமே சேவிக்க வேண்டும். நாமெல்லாம் ஆறு தெரியுமா, பகவானிடத்துல போய் நம்ம நிற்கிறோம்னா பசுமாடு கண்ணுக்குட்டி இருக்கு. இந்த கண்ணுக்குட்டி உயிரோட இருக்கிற போது பசுமாடு தானா பார்த்த உடனே அது பால் சாப்பிடும். சாப்பிட்ட உடனே கறக்க ஆரம்பிச்சிடும், கறந்துருப்பா. பசுமாட்டு கண்ணுக்குட்டி இறந்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவா தெரியுமா, தோலை வச்சு போத்துவா. நல்லா பசுமாடு மாதிரியே பண்ணி காலெல்லாம் வச்சு தலையெல்லாம் கையெல்லாம் வச்சு அதுல வைக்கல போட்டு சுருகி வச்சு உள்ளுக்குள்ள தோலை மேல போத்திடுவா. போத்திட்டு அது பக்கத்துல கொண்டே நிறுத்துவா. தான் கண்ணுக்குட்டி தானோன்னு அது நினைச்சுட்டு பால் கறக்க ஆரம்பிச்சு. இப்போ பகவான் தான் பசுமாடு போலே, நாமெல்லாம் தோல் போத்தின கண்ணுக்குட்டிகள். ஆண்டாள் அங்க கோபிமார்கள் இருந்தது நேரடியா பகவானிடத்துல அனுபவம், அது கிருஷ்ண அனுபவம். 2வது ஆண்டாள் அனுகாரம், தான் பாவனா பிரகர்ஷத்திலே அனுகரித்தது. நாமெல்லாம் என்ன பண்றோம், நாமெல்லாம் தோல் போர்த்திய கன்றுக்குட்டிகளாக பகவானுக்கு முன்பே நின்று நாமும் உன்னை சேவித்தோம்னு தோல் போர்த்திய கன்றா போய் நிற்கிறோம். ஆனாலும் பெருமாள் நம்மளை விட்டுறதில்லை. கிருஷ்ண அனுபவத்தை எம்பெருமான் கொடுக்கிறான். அவனுடைய அனுகிரகம், அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய கட்டாட்சம், அவனுடைய எல்லாம் நம்ம பெற்று போகிறோம். அதைத்தான் சொல்றா, 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். இந்த பாசுரங்களை ஆரெல்லாம் சொல்லுகிறார்களோ, கேட்கிறார்களோ, சொல்ல வைக்கிறார்களோ, கேட்க வைக்கிறார்களோ இங்கு இப்பரிசுரைப்பார். இத சொல்லிட்டா பெருமாளுக்கு 2 தோள் 4 தோளா மாறு, 4 தோள் 8 தோளா மாறு, 8 தோள் 16ஆ மாறு. பெருமாளுடைய தோள்கள் படைக்கும்படியாகத்தான் பகவானுக்கு திருமுன்பே இந்த பிரபந்தத்தை நாம் சேவிக்கிறோம். பெருமாளுடைய தோள், பெருமாளுக்கு விகாரம் உண்டா, பெருமாளுக்கு தோஷம் உண்டா, இல்ல பெருமாளுக்கு கொண்டாடம் உண்டான்னா பெருமாள் பக்தனை பார்த்து விட்டால் அவரிடத்திலே தோற்று விடுகிறான், பக்தனை பார்த்து விட்டால் பரம ஆனந்தப்படுகிறான். அப்படி இருக்கிற எம்பெருமானுக்கு தோள் படைக்கிறது. கண்கள் எப்படி போறது, செங்கண் அப்படியே சிவந்த திருக்கண்களா நம்மை கடாட்சிப்பதிலே இருக்கக்கூடிய வாத்சல்யம். நம்ம கடாட்சிக்கிறதுனா நமக்கு அனுகிரகம் பண்றது. இந்த அனுகிரகம் பண்ணி பண்ணி அவருக்கு என்ன போடுது, சில பேர் என்ன சொல்லுவா, கொடுத்து கையெல்லாம் சமந்து போச்சுப்பா சொல்லணும் இல்லையா. பெருமாள் என்ன பண்றாருன்னா
கண்களாலே கடாட்சித்து கடாட்சி கண்கள் எல்லாம் செவந்து விடுது அவனுக்கு. நம்முடைய குற்றத்தையே குணமாக கொண்டு நம்மை ரட்சிக்கிறபடியினாலே வாத்சல்யத்தாரே புதறிச்சு வந்த கண்களாக பகவானுடைய திருக்கண்கள் அத்தனை மலருது. அத்தான் செங்கண் திருமுகம். பகவானுடைய திருமுக மண்டலமோ சிவந்திருக்கக்கூடியது. பக்தனை பார்த்தபடியினாலே அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோவன் சொல்லப்பட்டவாயுரத்தில் வையும்பத்தும் வல்லார்கள் நலபதத்தால் மனைவாழ்வர் பண்டபண்டர் மக்களே. நான் பக்தனை பார்க்கிற பொழுது பகவானுடைய திருமுக மண்டலம் அப்படியே சிவந்து போகிறது. கண்கள் அவனுக்கு திருக்கண்களோ அப்படியே வாத்சல்யத்தாலே அப்படியே அனுக்கிரகம் பண்ணி போகிறது. அத்தனை இருக்கக்கூடிய செங்கல் திருமுகத்து செல்வத் திருமாலால் செல்வத் திருமால் அவன் வெறும் நாராயணன் அல்லவே, ஸ்ரீமன் நாராயணன் அல்லவா? சிவப்பதியோடு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் செல்வத் திருமாலால் அந்த அவனுடைய அனுகிரகத்தாலே எங்கும் திருவருள் பெற்று எல்லா இடத்துக்கும் எங்கும்னா இங்க மட்டும் இல்ல, இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அண்டகடாகங்கள் அத்தனையும் சேர்ந்து எங்கும் திருவருள் பெற்று அந்த எம்பெருமானுடைய திருவருள் பெற வேண்டும். அந்த திருவருள் எப்பேற்பட்ட திருவருள்னா பகவானை பத்தி தெரிஞ்சுட்டா தான் ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுட்டுக்கோன்னு அர்த்தம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லுது சோஸ், அதாவது அது என்ன சொல்லுதுன்னா, இந்த எம்பெருமானை தெரிந்து கொள்ளவில்லையானா, ஒருத்தர் இருக்கார் நிறைய படிச்சிருக்கார், எது விஞ்ஞானம் படிச்சிருக்கார், நிறைய முனைவர் பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கார், நிறைய என்னென்னவோ மேலாளர் தரல என்னென்னவோ படிச்சிருக்கார், ஆனா திருப்பாவே தெரியல, பகவானை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படின்னம்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பூஜ்யம் போட்டுக்க வேண்டியதுதான். இன்னொன்னு, அவர் எதுவுமே படிக்கல, திருப்பாவை மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அவரை 100 போட்டுக்கணும். இதுதான் இது பேர் என்ன அர்த்தம்னா, பகவானுடைய அருள் எப்பேற்பட்ட அருளாக இருக்கும் என்னால், பகவானை எவன் ஒருவன் பிரம்மத்தை தெரிந்து கொண்டிருக்கிறானோ அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேதச்சேது அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுகுன்னு உபனிஷத் வாக்கியம் தைத்திரி உபனிஷத் சொல்லுகிறது. அசன்ய சந்தமேனம் ததோ விதுகு என்றால் இவன் பிரம்மத்தை தெரிந்து கொண்டவனாக ஒருத்தன் இருக்கிறானே என்னால் அவன் வேறு எதை தெரிந்து கொள்ளவில்லையானாலும் அவனே உள்ளவன், அவனே இருக்கிறான் என்று கொண்டாடப்படுகிறான் எம்பெருமானாலே அப்படின்னு அர்த்தம்னா, உலகத்துல எத்தனையோ கலைகள் இருக்கு, எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டேன், பகவானை பத்தி மட்டும் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னம்னா பெரிய பூகோளம், அவ்வளவுதான். சரி, எனக்கு வேற எதுவுமே தெரியாது, இந்த சீனிவாச பெருமாளை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னா 100 அப்படின்னு கொள்ளலாம். பேர்பட்ட பெருமை எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் வாங்கி சொன்னது 30வது பாசுரம். இந்த ஒரு பாசுரத்துல மட்டும்தான் தான் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறாள் ஆண்டாள். அப்ப திருப்பாவைங்கிறது பாதகங்களை தீர்க்கக்கூடியது, பகவானுடைய திருவடியை காட்டக்கூடியது. அந்த திருப்பாவை 30 நாளும் இங்க இருக்கக்கூடிய கோட்டியார்கள் அத்தனை பேரும் இந்த சந்நிதிக்கு வந்து பகவானிடத்திலே திருப்பள்ளி பாடி திருப்பாவையை பாடி மனதினாலே பாடி வாயினாலே பாடி மனதினாலே சிந்தித்து தூயவர்களை கொண்டு தொழுதிருப்பீர்கள். இன்னைக்கு மகர சங்கரமணம், பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள், மகர சங்கராந்தி அப்படின்னு இந்த பொங்கல் தினம் அப்படிங்கிறது விவசாயம் எல்லாம் பண்ணி நன்னா விவசாயம்லாம் நன்னா வளர்ந்து அறுவடை எல்லாம் செய்திருக்கக்கூடிய காலம், கையில நிறைய பணங்காசு இருக்கக்கூடிய காலம், பகவான் சூரிய பகவானுக்கு முன்பாக பானையை வச்சு ரொம்ப எல்லாம் பொங்கல் எல்லாம் பண்ணி சக்கரை பொங்கல் என்ன வெண்பொங்கல் என்ன நோர்த்து முடிச்சா சொல்லியோ, நோர்த்து முடிச்சா சொல்லியோ, மூடனை வைத்து முழங்க வழிபாடு பண்ணி சொல்லியோ, அதுக்காக பகவானுடைய சன்னிவேசத்துக்கு வந்து எல்லாரும் பகவானிடத்தில் சன்மானம் பெறுவதற்காக வந்துள்ளோம். அந்த கோட்டியாருக்கு திருமுன்பே இன்றைய தினத்தன்று சில வார்த்தைகள், இந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு பிரார்த்தத்தை இந்த கோட்டியார் சுவாமி வரணும்னு சொல்லி பிரார்த்தித்தார். அடியாங்க ஆத்துல திருவாராதனப்பட்டு அப்படியே அவசரமா ஓடுங்க, இனிமேதான் போய் அமுது பண்ண வேண்டும். ஆனாலுமே கூட அப்படி இருக்கக்கூடியதான இந்த திருநன்னாளிலே பகவானுடைய சன்னிவேதத்திலே திருப்பாவை சொல்லக்கூடிய பிரார்த்தத்தை கொடுத்த அத்தனை பேருக்கும், பகவானுக்கும் சரி பாகவதர்களுக்கும் சரி அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு 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 என்று பாடிக்கொண்டு செங்கல் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று எல்லோருடைய குடும்பத்திலும் அவருடைய ஐஸ்வர்ய ஆரோக்கியங்கள் அபிவிருத்திகள் அத்தனையும் நடக்கணும் அப்படின்னு இந்த எம்பெருமான் சீனிவாச பெருமானுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். அந்த திருவருளிகளை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமத்தியை வித்துச்சித்தாந்தி மனோநந்தன ஹேதவே நந்தநந்த சுந்தரியை கோதாயனித்த மங்களம் சொல்லிக் கொண்டு ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடிக் கொள்வோம்.
ரங்கமன்னாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொள்வோம். பெரியாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொள்வோம். ராமானுஜருக்கு திருப்பாவஜியர்னு பேரு. அந்த திருப்பாவி ஜீயருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு 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 என்று பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி மூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம் அப்படின்னு அமைந்து கொள்ளுகிறேன். க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.